ஆரோக்கியா டீலர்ஷிப்ல போனா அதோட டிராபேக்ஸ் தெரியாம டெபாசிட் கட்டி உள்ள இறங்காதீங்க ஒண்ணு. பட் அதுல என்ன நீங்க பாதிக்கப்பட்டதா நீங்க சொல்றீங்க டீலர்ஷிப்? அவங்களோட பிரச்சனை வந்து வெளியில தெரியாது, உங்களால கேஸ் ஃபைல் பண்ண முடியாது, அந்த நகையை கூட அவர் காசு கட்டி மூக்க முடியாத லாஸ்ட்ல விட்டுட்டு இந்த டீலர்ஷிப் விட்டு போயிடுறாங்க. இது போல தமிழ்நாட்டில் ஆரோக்கியா நிறுவனத்தில் டீலர்ஷிப் எடுத்தவங்க நிறைய பேர் 6 மாசம் இருப்பாங்க, 1 வருஷம் இருப்பாங்க. தமிழ்நாட்டிலே ஒரு நிறுவனம் வந்து பால் விற்று இந்த அளவுக்கு, ஐஸ்கிரீம் விற்று இந்த அளவுக்கு ஒரு இடத்துல வந்து நல்ல விஷயம். ஆனால் அவங்க எத்தனை பேரை வந்து வாழ வச்சுட்டு வந்துக்கிறாங்கன்னு தெரியும். வாழ வச்சுட்டு வந்து அழிச்சிட்டு வந்தியா? நீ இத்தனை பேரை அழிச்சிட்டு வந்ததுக்கு இவருக்கு என்னத்துக்கு பத்ம புஷ்பம் இருக்கு? மரம் நட்டுட்டு வந்தா 10 மரம் நட்டாலும் 100 வருஷம் வாழணும். அது போல ஒரு ஏஜென்சி ஓபன் பண்ணானா அது மேலே இருக்கிற கம்பெனி வந்து அவன் குறைஞ்சி ஒரு 10 வருஷமோ 5 வருஷமோ அவன் நடத்தணும். அவன் நடத்த முடியாத ஓடுறானா அதுக்கு என்ன காரணம் தேடுங்க. நான் 10 லட்சம் வந்து கடன் வாங்கி வண்டி எடுத்துட்டு என் பேரில் கடன்காரன் ஆகி நான் என் புள்ள என் பொண்டாட்டி நாங்கள் எல்லாம் சேர்ந்து வேலை செஞ்சால் எங்களுக்கு மொத்தமாக 30,000 40,000 நிற்கனா இதை வந்து இது எப்படிங்க? இதை நான் ஏற்றுக்கினா நான் முட்டாள். இருக்கிற மக்கள் வந்து நிறைய பேர் அறியாமல் தெரியாமல் திருப்பி வந்து ஆரோக்கியாவில் வந்து அந்த பிராண்டு நல்ல குட் பிராண்ட், இப்பயும் சொல்கிறேன், நல்ல குட் பிராண்ட், ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிராண்ட், மறுபடியும் ஆடு கொடுப்பாங்க, செலவு பண்ணுவாங்க, ஆடுக்கு செலவு பண்ணுவாங்க, ஆஃபருக்கு செலவு பண்ணுவாங்க, ஒரு பால் பாக்கெட் வாங்கினா 10 ரூபா தயிர் பாக்கெட் சொல்லுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் டீலர்ஷிப் கொடுக்க மனசு. ஜனவரி 30ஆம் தேதி எக்ஸ்பைரி ஆன டேட் வந்து எனக்கு வந்து டேட் நான் காசு கட்டணும். என்ன பண்ணுவேன் சார்? டெம்பரேச்சர் வந்து 4 காசு குறையுது. டெய்லி 8 ரூபா வரல, 600 வருது, 400 வருது, என்னப்பா இப்படிலாம் வருது அப்படின்னா அதை நம்பி தான் நான் வண்டி எடுத்துவாங்களா? ஏங்க 10 லட்ச ரூபா கடன் வாங்கிட்டாங்க ஆரோக்கியம் நம்பி, 10 லட்ச ரூபா லோன் போட்டு 2.5 லட்ச ரூபா டெபாசிட் கட்டி நான் தோஸ்தி எடுத்துட்டேன். 8 ரூபா நீ கட்டுவேன் தானே எடுத்தேன். நீ லாஸ்ட்டில் என்ன சொல்கிற? ஓரல், அதுதான் நீ ஓரலில் ஆரோக்கியா ஓரலில் சொன்னால் எதையுமே நம்பக்கூடாது. இதுதான் நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்கிறது. நீ உசாராக இருந்துவாங்க, நீ படிச்சிருந்துக்கன்னா நான் இதுக்காக டிகிரியை படிச்சுட்டு வர முடியும். புரியுதுங்களா? இங்கிலீஷோ தமிழோ கேட்டால் தருவாங்க. ஆனால் அந்த அக்ரிமெண்ட் நீ 1 வருஷம் கழிச்சு தர, அதுக்கப்புறம் நான் படித்தேன்னா படிக்கலாம், நான் டெபாசிட் பண்ணிட்டேன். நீ இவ்வளோ பெரிய இன்வெஸ்ட் பண்ணுற டீலர்ஷிப்னு ஒரு பிராண்டு தர, ஒரு பிராண்டோட டீலர்ஷிப்பாக இருக்குது பெருமையாக நினச்சி இவ்வளோ வரேன். அப்போ வந்து நீ இன்வெஸ்ட் பண்ண சொல்கிற, இப்போ இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண சொல்கிற, நீ எனக்கு பழக விடுவேன்னு நினச்சி வரேன். ஆனால் நீ நிர்ணயம் பண்ணுற, நீ 800 லிட்டரு ஓட்டினா தான் பழைப்பேன், இல்லை நஷ்டப்பட்டு போயிடுவேன். அதை அவன் சொல்ல மாட்டாங்க, நான் சொல்கிறேன். சார் வணக்கம். சார் என்ன அது பிரச்சனை ஆரோக்கியால? அதாவது 800 லிட்டரு ஓடினாதான் நீ சம்பாரிச்சு வாழ முடியும். நீ 400 லிட்டரு ஓடினா நீ நஷ்டப்பட்டு தான் போனோன்ற அளவுக்கு நிர்ணயம் பண்ணி வைக்கக்கூடாதுல்ல, அது முக்கியம் இல்லை. ஒரு லாபம் இப்போ வந்து நான் தனியாக பேக் பண்ணல, நான் ஒரு மிக்சரோ இதையோ நான் தனியாக பேக் பண்ணி நான் விற்றனா எனக்கு லாபம் அதிகம், நான் ஏதோ ஒரு நஷ்ட லாபம் நான் பார்த்துப்பேன். நான் பண்ணல, நான் வந்தது ஆரோக்கியான்ற ஒரு நேம், அட்சன் ஒரு நேமை பார்த்து வரேன். அந்த நேம் வந்து நல்லா கொடுக்கும்னு வரேன். நீங்கள் எதோ பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நிறைய சொல்கிறீங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் எங்களை ஓட்டுறதுக்காக பண்ணுறீங்க. நீங்கள் எங்களை வந்து டிமாண்ட் பண்ணி எங்களை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கிறதுக்காக தான் அதெல்லாம் பண்ணுறீங்க தவிர அது கூட எதை எடுத்து பண்ணுறீங்க? உங்கள் காசு கொடுத்து பண்ணால் பரவாயில்ல. எட்டேஜல் 4 ரூபா தரான், 1 லிட்டருக்கு 2 ரூபா, 1000 லிட்டரு ஓட்டுனா 2000 ரூபா. 2000 ரூபா ஒரு நாளைக்கு என் காசை நீ எடுக்கிறியா? மாதத்துக்கு 60,000 ஆச்சா? கட்டுத்தானே கணக்கு. ஒரு நாளைக்கு 2000 ரூபானா மாதம் 60,000 ரூபா. 60,000 ரூபாய் மற்ற கம்பெனிலாம் கொடுக்குற விலையோட அந்த காசை பாதி நீ எடுத்துடுற. செலவையும் கொடுக்குறாங்க. எடுத்து எனக்கு வந்து வாடகை கட்டுற, எடுத்து எனக்கு வந்து கரண்ட் பில் கட்டுற, எடுத்து எனக்கு வந்து இது கொடுத்துட்டு என்னை டிமாண்ட் பண்ற. இதை தான் பண்ணணும், நீ இறக்கணும். சார் பால்லாம் குறையக்கூடாது சார், போடு, நிறைய போடு. எனக்கு தயிர் எடுத்து நீங்க எவ்வளவு நஷ்டமாயிட்டீங்க அது சொல்லுங்களேன். 4 to 5 லட்சம் நான் நஷ்டமாயிருக்கிறேன். இங்கேயே நம்ம ஊர்ல இங்க ஒரு பக்கத்துல ஒரு ஸ்ரீராம் ஏஜென்சின்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவர் வந்து வண்டி எடுத்ததுனால எல்லாரையும் வந்து வண்டி டிமாண்ட் பண்ணி 8 ரூபா கட்டுறேன்னு எடுக்க வச்சாங்க. டெய்லி 8 ரூபா தரான்னு ஏசி கேப் எனக்கு. ஆனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா வாங்கி எடுத்து உள்ள என்ட்ரா. அதுதான் நாங்கன்னா நீங்கள் வந்து அந்த அதாவது ஒன்று வந்து ரிட்டர்ன்லையோ இல்லை எதுலாம் வந்து அவங்க அஷூரன்ஸ் தரணும். இதுதான்ப்பா உங்கள் கேப் நான் தருவேன்ப்பா, 5 years தர போகிறேன், 10 years தர போகிறேன், இல்லை காலத்துக்கு தர போகிறேன்ப்பா, இதான்ப்பா என்னோட இதுன்னு நான் கொடுக்கணும். அது அவங்க கொடுக்க மாட்டேன். எக்ஸிக்யூட்டிவ் சொல்லுவான்,
நான் எக்ஸிக்யூட்டிவ் நம்பல. அப்பா நீ சொல்றதை கேட்டுன்னு வந்தா சார் RSM வந்து சொன்னார் வீட்டுக்கு வந்து, சார் டெய்லி 800 ரூபா கொடுத்துருவாங்க சார், நீங்கள் அந்த வண்டி எடுக்கலாம் சார். அது 12 லட்ச ரூபா வண்டி சார், மாட்டி விட்டு போயிடாது சார். இல்லை சார் டெய்லி 8 ரூபா. RSM சொல்கிறாரு. அப்போ கூட கேட்குறேன், எதனா ஒரு வாட்ஸ்அப்பில் மெசேஜ்னா அனுப்புங்க, டெய்லி 8 ரூபா தருவேன்னு. நான் கேட்குறேன், சார் எங்களை நம்ப மாட்டீங்க சார், நாங்கள் என்ன பொய்யா சொல்ல போகிறோம் சார் அப்படி சொல்கிறாரு. அவங்க எவ்வளோ தெளிவு பாருங்க, ரிட்டர்னில் தரமாட்டாங்க, உங்களை ஆசை காட்டி கூப்பிட்றதுக்கு மட்டும் கூப்பிட்றாங்க. அதே RSM முருகன் அவர் பேர், வேற இடத்துல இருக்கிறார், இப்போ வேலை செஞ்சுக்கிற வெர்ஷனில். அவரு கொஞ்ச நாள் கழிச்சு என்கிட்ட என்ன கேட்குறாரு, ரொம்ப நாள் கழிச்சு, சார் என்ன சார் குறைச்சினே வராங்க, என்ன சொல்லிட்டாங்கன்னா ஏசி வந்து 4 டெம்பரேச்சர் டிகிரி, பால் வந்து 4 டெம்பரேச்சர் உள்ள நீ வச்சாதான் V-Track போட்டாங்க. V-Trackனா அவங்களுக்கு வந்து இங்கிருந்தே அவங்க நோட் ஆகும். அதுக்கு 12,000 ரூபா நான் தான் கட்டணும், அவங்க கட்டக்கூடாது, நான் கட்டுவேன். எனக்கு என்னன்னா இங்கே ஒரு சென்சார் வச்சுருவாங்க, அவங்ககிட்ட ஒரு சென்சார் இருக்கும். இங்கே எவ்வளோ நான் கேபின் மெயின்டைன் பண்ணுறேன், என் வண்டி எந்த சுத்தளவு போகுது, எந்த நேரத்தில் நிற்குது, எல்லாத்தையும் அவங்களுக்கு காட்டும், ட்ராக் காட்டும். அந்த ட்ராக் அவங்ககிட்ட இருக்கும். அதை வச்சு எனக்கு மார்க் போடுவாங்க. எப்போ போடுறாங்க, நான் எடுக்கும் போது மார்க்கை பற்றி சொல்லு. வண்டி 8 ரூபா தரேன்னு சொன்னேன். ஏசி வண்டியை எடுத்தாச்சு. ஏசி வண்டியை நீ ஓட்டும் போதா ஒரே மாதம் 2 மாதம் தான் இருக்கும். அது கூட தரல சார், அந்த ரோல் ஆகல சார், இருக்குங்க சார், வெயிட் பண்ணுங்க சார்ன்னு சொல்லிட்டாங்க. அது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சார் டெம்பரேச்சர் வந்து 4 காட்டினாலும் காசு குறையுது, டெய்லி 8 ரூபா வரல, 600 வருது, 400 ரூபா வருது, என்னப்பா இப்படிலாம் வருது அப்படின்னா, அதை நம்பி தான் நான் வண்டி எடுத்துவாங்களா. ஏங்க 10 லட்ச ரூபா கடன் வாங்கிட்டாங்க ஆரோக்கியம் நம்பி, 10 லட்ச ரூபா லோன் போட்டு 2.5 லட்ச ரூபா டெபாசிட் கட்டி நான் தோஸ்ட் எடுத்துட்டேன். 8 ரூபா நீ கட்டுவேன் தானே எடுத்தேன். நீ லாஸ்ட்ல என்ன சொல்ற, ஓரல், அதுதான் நீ ஓரல்ல ஆரோக்கியா ஓரல்ல சொன்னா எதையுமே நம்ப கூடாது. இதுதான் நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்றது. ஆரோக்கியா ஓரல்ல சொல்லுதுன்னா அவங்க உஷாராகிறாங்க. அவங்க உண்மையாவே தரக்கூடிய எண்ணம் இருக்கிறவங்க ரிட்டர்ன்லயோ மெயில்லையோ கொடுக்கணும். அதை அவங்க கொடுக்கல. 2 மாசத்துல ஒரே மாசத்துல என்ன சொல்லிட்டாங்கன்னா டெம்பரேச்சர் அவுட் ஆகுது. ஏங்க ஒரு கேபின் வந்து 10 அடி 8 அடி கேபின், இந்த சைடு அகலம் வந்து ஒரு 4-5 அடி. இந்த கேபின் உள்ள ஏசி ஏறுது, ஏசியை போட்டு லாக் பண்றோம். ஃப்ரீசர் எப்படி இவ்வளோ தடியில், அதில் ரப்பர்லாம் இவ்வளோ தடியில் இருக்கும், போட்டு லாக் பண்ணுறோம். ஃப்ரீசர் ஏறுது, டெம்பரேச்சர் ஏறுது, கூல் ஏறுது, நல்லா -3, 4 வருது. துறகுற 40 கிரேடு இருக்குது உள்ள. நீ இங்க வந்து உள்ள போய் கடைக்காரனா பண்ணாதம்மா 5 பால் பாக்கெட் 6 லிட்டரு, அது லாஸ்ட்ல இருக்கும். தயிர் பாக்கெட்டு, அச்சன்ல தயிர் தனி, ஆரோக்கியால தயிர் தனி, எல்லாத்துலயும் இதுல 5 அதுல 10 அப்படி சொல்லும் போதுதான் அவுட் ஆகும். அவுட் ஆயிடுச்சு நாங்கள் மார்க் வச்சுக்கோம். இது எப்படி நியாயமாகும்? நானா சொல்றேன், நாங்கள் வண்டி எடுக்கும் போதே நீங்கள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லி எடுத்தா நீங்கள் நஷ்டத்தை நான் ஏற்றுக்கலாம். அது கூட நான் வந்து ஒரு பாலை நம்பி, ஒரு பால் வியாபாரத்தை நம்பி 12 லட்ச ரூபா எப்படி எடுக்குன்னு யோசிச்சு இருக்கும் போது நீங்கள் வந்து நாங்கள் மாதம் வந்து 24,000 தரோம், டெய்லி 8 ரூபா தரேன்னு சொல்லி எடுக்கிற, நாங்கள் உள்ளே வரோம். அப்போ ஒன்று நம்பி வந்துட்டோமா? உள்ளே வந்தோன்னு என்ன பண்ணுறேன், டிமாண்ட்ஸ், அந்த டெம்பரேச்சர் அவுட் ஆகும். அவுட் ஆகாது எப்படிங்க இருக்கு, திறந்தா போகுங்க வெளில, சர்ன்னு 7க்கு போயிடும். 5க்கு உள்ள இருந்தாதான் மார்க், 5 விட்டு மேல போச்சுன்னா கிடையாது. இது நீங்க சம்பந்தமா அவங்க கிட்ட சொன்னீங்களா? 100 வாட்டி மேல சொல்லி 100 வாட்டி கதறாங்க, எல்லாம் கதறாங்க. டியூ கட்ட முடியல சார், உங்களை நம்பி எடுத்துட்டேன் சார், 5 வருஷம் டியூ போட்டேன், எல்லாம் டியூ கட்ட முடியல சார். என்ன சார் இந்த மாதிரினா, சார் மெயின்டைன் பண்ணி வேணா நான் உங்களுக்கு பண்றேன் சார், நான் உங்களுக்கு ஃபேவர் பண்றேன் சார் சொல்லிட்டு நாங்க ஒரு 60 பண்றாங்க. ரெஸ்பான்ஸ் தேவைக்கு பண்ணல, போனா முதல்ல பண்றாங்க. இப்ப 60 கடை இருக்குது, அவன் என்ன பண்றதுமா சார் 30 கடை, நீங்க 30 கடை காட்டினா போதும் சார், அந்த 4 டெம்பரேச்சரை, ஏன்னா சில கடை அவுட் ஆகும் சார், நாங்கள் ஒத்துக்கிறோம். நீங்கள் கரெக்டாக வந்து 4 டெம்பரேச்சர் 5 டெம்பரேச்சரில் ஒரு 30 கடை காட்டுங்க, வந்துடும் சார். அவங்க ட்ரை பண்ணுறோம், வர வைக்க முடியல. அதுவும் சம்மர் அவுட்டு, சம்மர்லாம் திறந்தவொன்னே போயிடும் கூலிங். முன்னாடி அந்த கூலிங் ஏறணும்னா நீ ஏசி போட்டு வண்டி நவுத்தாத நிற்கணும், அந்த இடத்துல நின்னாதான் ஏறும். அப்போ நீங்கள் எத்தனை வாட்டி நின்று வண்டி எடுப்ப? டைமிங் பால் போகலன்னா கடைக்காரன் வந்து பிராண்டை மாற்றிடுவான். பிராண்டை மாற்றிடுவான். ஐயோ 60 தான் வேணும்ன்ட்டு யாரும் உக்காந்து போகிறது இல்லை. 2 வாட்டி பார்ப்பான், ஏ எனக்கு வியாபாரம் போகுது மக்கள், நீ இப்போ நான் வேறு கிரேடு வாங்கிக்கிறேன், 5 கிரேடு வாங்கினால 1 கிரேடு போடு, 4 கிரேடு நான் அதில் வாங்கிட்டேன் அப்படியே சொல்லிக்கிறேன். டைம் லேட்டாக போனேன், அந்த பிரச்சனை எங்களுக்கு, உங்களுக்கு கிடையாது, அது ஆரோக்கிய கிடையாது எங்களுக்கு. நாங்கள் அதையும் பார்க்கணும், டைமிங்கும் பார்க்கணும். அப்போ நாங்கள் இது மாதிரி இருக்கும் போதோ, இது மாதிரி வண்டியில் நஷ்டப்பட்டது தான் அதிகம். ஆமாம், வண்டியில் அதிக நஷ்டம், இதுலேயும் நஷ்டம் தான். அவங்க வந்து அவங்க கொடுக்குற காசு வந்து இப்போ சார் ஃப்ராங்காக விஷயம் என்னன்னா, அவங்க வந்து எல்லா கம்பெனியும் வந்து 4,000 ரூபாய் ஒரு லிட்டருக்கு தரும் போதோ, நீங்கள் ஏன் வந்து 1 ரூபா 60 காசு தந்தீங்க, இப்போ ஏற்றி 2 ரூபா ஆக்கிக்கிறாங்க.
ஒரு பாக்கெட்டுக்கு 1/2 லிட்டருக்கு ₹1. நான் என்ன சொல்றேன், மற்ற பாட்டில் கொடுக்குற மாதிரியே கொடுங்க. நீங்க உங்க கம்பெனி நல்லா இருக்குது, நீ எக்ஸ்ட்ரா பண்றதுன்னா வாடகை கட்டுங்க. கரண்ட் பில்லு எங்கிட்ட கொடுங்க. ஃபர்ஸ்ட் கரண்ட் பில் நம்ம கிட்ட கொடுத்துருந்தாங்களா அப்போ கொடுத்துருந்தாங்க. அது என்ன கெஸ் பண்ணாங்களா, என்ன கால்குலேஷன் போட்டாங்களோ மாற்றி நாங்களே கட்டிக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. அவங்க எடுத்துட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அதாவது தகுந்த லாபம். இப்போ வந்து இந்த ஏரியாவில் இவ்வளோ ஓடுது. இப்போ வந்து என்ன சொல்கிறேன்னா, ஒரு லிட்டருக்கு வந்து ₹2 கிடைக்குதுங்க. 10 லிட்டரு 100 லிட்டருக்கு எவ்வளோ ஆச்சு? ₹2 10 லிட்டருக்கு 20, 200. 100 லிட்டருக்கு 200 தான் கிடைக்குமே. அப்போ 500 லிட்டரு ஓட்டினா ₹1000 கிடைக்கும். 500 லிட்டரே ஓடல. இதெல்லாம் புரிஞ்சுங்க. இப்போ நீங்கள் கேட்டிங்களா என்ன பிரச்சனைன்னு, ஸ்டார்டிங் நான் உள்ளே போகும்போதோ 0, 5 கிரேடில் ஆரம்பிக்கிறேன். 5 கிரேட்னா 1 லிட்டரு 12, 60 லிட்டரு. 60 லிட்டரில் எவ்வளோ லாபம் கிடைக்கும்? 60 லிட்டரு தான் ஆரம்பிக்கிறேன். 60 லிட்டரு எவ்வளோ லாபம் கிடைக்கும்? அதான் ஒரு கிரேடுக்கு உங்களுக்கு 24 பாக்கெட்டு, ஒரு லிட்டருக்கு ₹2 வைங்க. 24 பாக்கெட்னா அப்போ வந்து ₹1.60 கிடைச்சிது. நான் பரவாயில்ல ₹2 சொல்கிறேன். ₹2 ஒரு கிரேடுக்கு வந்து 48 கிடைக்கும் இப்போ. அப்போ வந்து ₹32 எவ்வளோ கிடைச்சிது? ஏன்னா ₹1.60 தான் ஸ்டார்டிங். அப்போ ₹32 இன்ட்டு 5 கிரேடு, 10 கிரேடுக்கு 320, ₹160 கிடைக்கும். ஒரு நாளைக்கு ₹160 கிடைக்கும். சரிங்களா? அப்போ அந்த மாதத்துக்கு எவ்வளோ ஆகுது? அந்த ஒரு மாதம் ₹4800 அது ஸ்டார்டிங். அப்போது அந்த ஃபர்ஸ்ட் மாதம் போனோம்ல, 21,000 டியூ, 21,700 டியூ. டிரைவருக்கு வந்து 15,000 சம்பளம். சரிங்களா? கிளீனரும் போடணும். ஆக்சுவலாக கேபின் வச்ச வண்டிலாம் ரூல் வந்து இவங்க போடணும். பின்னாடி டிரைவரால் பார்க்க முடியல போடணும். இவங்க வந்து போடாத, டிரைவர் போட்டால் காசு தான் போட்டுங்க, இல்லைன்னா போடாதீங்கன்னா. இன்னொன்று என்ன சொல்லுவாங்க, சார் டிரைவர்லாம் போட்டு ஓட்டினா லாபம் வராது சார், நீங்களே ஓட்டினா தான் சார் லாபம் வரும். நான் என்ன சொல்கிறேன், 1 லட்சம் டெபாசிட், ஆரோக்கியக்கு 1 லட்சம் டெபாசிட் பண்ணிக்கோ. நான் சூப்பர் ஏசியில் எடுத்துன்னு போகிறேன், இல்லை நான் டாடா ஏசியில் எடுத்துன்னு போகிறேன், எதுல எடுத்துன்னு போகிறேன், 1 லட்ச ரூபா டெபாசிட் வாங்கிக்கோ, பால் கொடு, நாங்கள் சப்ளை பண்ணுறோம். அப்போ வந்து எங்களுக்கு தெரியாது. அப்போ எங்களுக்கு பிரச்சனை இல்லை. கரெக்ட். பாலை 100 லிட்டர் ஓட்டம், 200 லிட்டர் ஓட்டம், 500 லிட்டர் புரியுதுண்ணே. பட் பாலை பொறுத்த வரைக்கும் இந்த ஃப்ரீசிங் ரொம்ப முக்கியம். இல்லைன்னா அது இல்லைனாலே கெட்டு போயிடும். ஓகேவா? கம்பெனி சைட்ல அவங்க ஏன் இதை இப்படி பண்றாங்கன்னா, எல்லா கம்பெனியும் கரெக்டா போய் சேரணுன்றதுக்காக பண்றாங்க. அப்போ நீ எல்லா பொருளும் போய் சேரணுன்றதுக்காக நிர்ணயிக்கிற. அதுக்கு ₹800 ஒரு நாளைக்கு ₹800 கொடுத்தாதான் நாங்க வந்து அதை மெயின்டைன் பண்ண முடியும்னு கொடுக்குற. போக காசு அதிகமா ₹800 உங்களுக்கு லாஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு டிமாண்ட் பண்றேன். அந்த சில இடத்துல வந்து அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க சைடு ஆஃப் பண்ணி ஓட்டுறாங்க. நிறைய பேர் வந்து ஆஃப் பண்ணி ஓட்டுறாங்க. அதனால சொல்றேன்னா, ஆஃப் பண்ணாலும் தெரியும், கம்பெனிக்கு ஆஃப் பண்ணாலும் தெரியும். டெம்பரேச்சரு இப்போ வந்து ஏசி வேண்டாம், நார்மல். இப்போ டாடா ஏசியில் நார்மல் இரும்பு கேபின் வச்சாலே அதுலேயே வந்து கூலிங் நிற்கும். வெயிலில் ஓப்பனில் போனாதான் பால் கெட்டுப்போம். இதில் இருந்தால் ஒரு 3-4 ஹவர்ஸ் அவங்க கொடுக்குற கூலிங்லேயே, அவங்க வர வண்டி ஏசி வண்டியில் தான் வரும், அப்படியே எடுத்து வச்சா கூலிங் நிற்கும். அதை வச்சு தான் எல்லா கம்பெனியும் எல்லாம் போட்டுனுக்கிறான். நீங்கள் புதுசாக ஒரு விஷயத்த என்ன பண்ணுறீங்கன்னா, ரொம்ப சில்லா அந்த குவாலிட்டி கொஞ்சம் கூட இறங்கக்கூடாது கொடுக்கணும்னு ஆசைப்பட்டது யாரு? ஆரோக்கிய நிறுவனம். அவங்க தானே ஆசைப்படுறாங்க. அவங்க என்ன பண்றாங்க, எங்களை 10 லட்ச ரூபா கடன் வாங்கி வண்டி எடுக்க சொல்றேன். ஆசைப்பட்டது நீ, உனக்காக என்ன வண்டி எடுக்க சொல்றேன், எடுத்துட்டேன். ₹8 டெய்லி தரான்னு எடுக்க வைக்கிறேன், எல்லாம் பண்றேன். லாஸ்ட்ல கூலிங் வந்து 7 பாயிண்ட் கூட போல, 8 பாயிண்ட் கூட போக கூடாதுன்னா எப்படி சார்? நீ காசை குறைச்சிடுற. அப்ப அங்க நஷ்டப்படுறது யாரு? நீ காசை குறைச்சிடுற. நீ வந்து என்ன பண்றேன்னா, மாசம் 8,000 வரும், 7,000 வரும். அப்ப மாசம் நான் வந்து 12,000 போடணும். ஆசைப்பட்டது யாரு? ஆரோக்கியம். நஷ்டப்படுறது யாரு? நாங்க. அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, பால் வந்து சரியான பதத்துல போய் சேர்ந்துடணும். ப்ராடக்ட் அவங்க கரெக்டா பாக்குறாங்க சார், மெயின்டெனன்ஸ். நீ ப்ராடக்ட் மட்டும் பார்த்தா புரியுது. டீலர். ஓகே. நீ ப்ராடக்ட் பாக்குறீங்க, டீலர் யார் பார்ப்பாங்க? ஏன்னா உங்க ஏஜென்சி நீங்க தாங்க பார்க்கணும். டீலர் நஷ்டம் வராத பார்த்துக்கணும். டீலருக்கு அதில் வந்து எதனா பின்னடி இருக்குது, எதனா சிக்கல் இருக்குதுன்னா அது வராத பார்த்து அதையும் கால்குலேஷன் பண்ணணும்ல. தன்னோட லாபத்துக்காக மட்டுமே கால்குலேஷன் பண்றது ஆரோக்கியான்னு நான் குற்றம் வைக்கிறேன். புரியுதுங்களா? தன்னோட லாபத்துக்காகவே கால்குலேஷன், எல்லா கால்குலேஷனும் அவங்களுக்காக இருக்கும், எங்களுக்காக கால்குலேஷன் இல்லை. அப்போ ஒரு மாசத்துக்கு 21,000, ஒரு மாசத்துக்கு 21,000னா தொடர்ந்து ஒரு 5 மாசம் டியூ கட்டினான்னா 1 லட்ச ரூபாய். அப்போ 1 லட்ச ரூபா நான் என் காசு போடுறேன். எதுக்காக? ஆரோக்கியம் ஆசைப்பட்டுச்சு கூலிங்கா எடுத்துன்னு போனதுக்காக நான் நஷ்டப்படுறேன்.
இன்னொன்று என்னன்னா, ஒரு RSM வந்து வார்த்தை சொல்றாருன்னு நம்புறோம். ஆனா RSMல அங்க ZSM சொன்னா கூட நம்பாதீங்க. ஆரோக்கியம் எல்லாரும் மக்களுக்கு சொல்றது தான். ZSM சொல்ல, ZSM டாப்பு. அதுக்கு மேல ஆரோக்கியால இருந்து அதுக்கும் மேல யாருன்னா இருக்கிறாங்களா VP, அவங்க சொன்னாலும் நம்பாதீங்க. உங்களால அதிகாரப்பூர்வமா எங்களுக்கு கொடுக்க முடியுமா? நீங்க சொன்னதை நீங்க ஒரு விஷயத்த சொல்றீங்க, இன்னைக்கு சொல்லி நாளைக்கு மாற்றக்கூடாது. கரண்ட் பில்லு கூட நாங்க கட்டுறேன்னு அவங்க அக்ரிமெண்ட்ல இல்லை. அந்த அக்ரிமெண்ட்ல ஆனால் சைன் பண்ணணும். போர்டு வைப்பாங்க, சரி இது தப்பா ரைட்டா பாருங்க, சரி இது தப்பா ரைட்டா பாருங்க. எல்லா இடத்துல வந்து பேனர் போர்டு வைக்கிறாங்க. என்கிட்ட இருக்குது, நான் 31 போட்டு எடுத்துன்னு காட்டுறேன். பேனரோட போர்டு, அதுல வந்து ஆரோக்கியாவுக்கு வந்து டீலர்ஸ் தேவை, 1 லட்ச ரூபா டெபாசிட் கட்டினால் போதும், ஃப்ரீசரோட காசு அதில் சேர்க்க மாட்டாங்க. 1 லட்ச ரூபா டெபாசிட் கட்டினா ஃப்ரீசருக்கு 80,000 டெபாசிட்டு, உங்களுக்கு வந்து கரண்ட் பில் கம்பெனி கட்டும், வாடகை கம்பெனி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி பேனர் வைக்குது ரோட்ல. டிஜிட்டல் பேனர் வைப்பாங்க நிறைய இடத்துல இருக்கிற. அந்த பின்னு ஃபோட்டோஸ் என்கிட்ட இருக்குது. அதை வச்சு நீ கூப்பிடுற எல்லாரையும். ஆனா அந்த அக்ரிமெண்ட் இருக்குதுங்களா, நாங்க டெபாசிட் காசு கட்டிட்டு டிடி எடுத்து கட்ட சொல்லுவாங்க. டிடிலாம் கட்டி அக்ரிமெண்ட் எவ்வளவு நாள் கழிச்சுமா வந்து 1 வருஷம் கழிச்சு எனக்கு அக்ரிமெண்ட் சைன் பண்ண வந்தாங்க. என்னோட டீலர்ஷிப் அக்ரிமெண்ட். சரி, நீங்க சொல்றீங்களா படிச்சு பார்க்கலையா சார்? படிச்சு பார்க்க வந்தோம் சார். சார் பால் விற்கிறவன் நடுத்தர மக்கள் யார் வேணா வியாபாரம் பண்ணலாங்க. வியாபாரத்துக்கு படிப்பு தேவையில்லை. பிசினஸ் மேனுக்கு பிசினஸ் அந்த மைண்ட் இருந்தா போதும், அவனுக்கு வந்து படிப்பு தேவையில்லை. அதனால அவனுக்கு அந்த இது தேவையில்லை, படிக்கணும்னு அவசியமே கிடையாது. ஆனா நீ படிச்சாதான் நீ பொழைச்சுப்ப, இல்லைன்னா என்கிட்ட மாட்டிப்பேன்னு கம்பெனி சொன்னாது நியாயமா? நீ உசாரா இருந்துவ, நீ படிச்சிருந்துக்கன்னா நான் இதுக்காக டிகிரியா படிச்சுட்டு வர முடியாது. புரியுதுங்களா? இங்கிலீஷோ தமிழோ கேட்டா தருவாங்க. ஆனா அந்த அக்ரிமெண்ட் நீ 1 வருஷம் கழிச்சு தர, அதுக்கப்புறம் நான் படிச்சேன்னா படிக்கலாம். நான் டெபாசிட் பண்ணிட்டேன், 10 லட்ச ரூபா போட்டு வண்டி ஏத்துட்டேன், 4 லட்ச ரூபா 1,80,000 டெபாசிட் போட்டேன், 2 லட்ச ரூபா ரொட்டேஷனுக்கு போட்டேன், என் காசு வந்து ஒரு 6 லட்ச ரூபா நான் இறச்சிட்டேன் உள்ள. நீ அக்ரிமெண்ட் எத்தனை வந்து தர? எப்போ தர? 1 வருஷம் கழிச்சு. அந்த 1 வருஷம் கழிச்சு நான் அக்ரிமெண்ட்ல தவறு இருக்குதுப்பா, சரிப்பா, ஐயா இது நான் பண்ண மாட்டேன்னு சொன்னேன். சார் பண்ணிதான் சார் ஆகணும். பண்ணனா போங்கன்னா என்ன பண்ணுவேன்? அப்ப இது தப்பு இல்லையா? இது யாரு கேட்கறது? யார் சொல்றது? இதை வந்து கோர்ட் ரீதியா போய் ஆதாரம் பண்றது வந்து முடியாதுலாம் இல்லை, ஆல்வேஸ் பாசிபிள். ஆனா இதை எடுத்து இந்த அளவுக்கு வந்து நம்ம ரெடி பண்ணி பண்றது வந்து கொஞ்சம் கஷ்டமான செயல் தான். அதுக்கு வந்து மக்கள் வந்து அவங்க சொல்றாங்கல்ல, நீங்க தான் பாத்துக்கணும், அதை நீங்க தான் உசாரா இருக்கணும். அதுதான் சொல்றேன் மக்களுக்கு, நீங்க தான் உசாரா இருக்கணும். கம்பெனியார் எப்ப சொல்லுவான், நீ டெபாசிட் கூடுமா சொல்ல மாட்டான், நீ டெபாசிட் கட்டணும்னு சொல்ல மாட்டான். டெபாசிட் கட் பண்ணி எல்லா காசும் எவ்வளவு இறங்கி இறச்சி உக்காந்துருவ போற. உக்காந்துக்கு அப்புறம் நீ ஓவரா பேசுன, இஷ்டம் தான் இருக்குங்க சார், என்ன போங்க சார். சார் நீங்க எல்லாம் பார்த்து தானே சார் வந்தீங்க, பால் கம்பெனி அப்படித்தானே சார் இருக்கும். இதெல்லாம் நிறைய கேள்வி கேட்பான். அவன் 1 வருஷம் தாக்கு பிடிப்பான், 2 வருஷம் தாக்கு பிடிப்பான். எனக்கு தெரிஞ்சு 15ல இருந்து 20 டீலர்ஸ் ஆவூர்ல நஷ்டப்பட்டு ஓட்டாங்க. முடியல. இப்போ சார் சும்மா கேட்குறேன், ஒரு 50,000 ஒரு பாமர மக்கள், சாதாரண ஒரு ஆள், ஒரு வியாபாரம் கம்மி லாபம், பாலில் கம்மி லாபம், ஒருத்தன் வந்து வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறான். அவனுக்கு நீங்கள் வந்து எவ்வளோ வந்து ஒரு டெபாசிட்டாக அவனால கட்ட முடியும்னு நினைக்கிறேன். ஒரு ரொம்ப இல்லாதவன், இல்லைப்பா ஏதோ குழப்பு போச்சுருப்பான்னு நினைக்கிறேன், ஒரு 50,000 1 லட்சம் கட்ட. அந்த டெபாசிட்டை வச்சா அவன் இஷ்டம் போல் பண்ணிப்பான். நீங்கள் வைக்கிற டெபாசிட்னா 10 லட்சம் கடன் வாங்கணும், வண்டி எடுக்கணும், 4-5 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணணும், 1,80,000 கம்பெனிக்கு போடணும், ஆஃபர்னு ஒன்று போடுவான் ஸ்டார்டிங்கில், அதுக்கு வந்து 1.5 லட்ச ரூபா கையில் வச்சுக்கணும், 1.5 லட்ச ரூபா அக்கௌண்ட்டில் இருக்கணும். அப்போ தான் அந்த ஆஃபர் இது பண்ணணும். ஏன்னா எல்லாம் 1+1 ஃப்ரீ, அதனால இஷ்டத்துக்கு போவோம். இவங்க வந்து அதுக்கெல்லாம் கொடுப்பாங்க, டீலர்ஷிப் கொடுக்க மனசு வராது. அப்போ இந்த காசெல்லாம் போட்டு ரொட்டேட் பண்ணல, ஒரு 5 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. 5 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணுறவன் ரொம்ப எளிமையான ஆளா, அவன் வந்து ஓடி உழைச்சி சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறவனா 5 லட்சம் 10 லட்சம் கடன் வாங்குறேன், மொத்தம் 15 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணி கடன் எடுத்து வந்து பண்றவன் ரொம்ப பாமர மக்கள் எதுவுமே இல்லாதவனா இருப்பானா, இல்ல எல்லாத்தையும் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளவனா இருப்பானா? நீங்க சொல்லுங்க. புரியுதுண்ணா? எப்படி இருப்பான்? 5 லட்சம் டெபாசிட் பண்றேன், 10 லட்சம் கடன் வாங்குறேன், இன்னும் 2 லட்சம் கையில ரொட்டேஷன் வேணா வச்சுக்கிறேன் அளவுக்கு இருக்கிறான். அவன் முதலாளியா தொழிலாளியா? அது சொல்லுங்க. முதலாளியா தொழிலாளியா? யார் தொழிலாளி? இல்ல எடுக்கிறவங்க நான் 5 லட்சம் போடுறேன், 10 லட்சம் கடன் வாங்குறேன், நான் முதலாளியா தொழிலாளியா? ரெண்டுமே சேர்ந்த மாதிரி வச்சுக்கங்களேன்.
சேர்ந்தா மாதிரி அதுதான் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். நீங்களே எல்லாத்தையும் பார்க்கணும் சொல்றேன். நான் சொல்றேன், நான் 5 லட்சம் 10 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணி கடன் வாங்கி என்னால வண்டி எடுத்து நான் எடுத்துன்னு வந்தேன். இந்த இடத்துல நீங்க முதலாளியாவும் செயல்படணும்னா அதுதான் முதலாளி. எப்பவுமே முதலாளி செயல்படுறோம். தொழிலாளியே இல்லைன்னா தொழிலாளி வந்து இறங்கி வேலை செய்யணும் இல்லாத போதும். ஆனா நீ இருக்கும் போதே இருக்குதோ இல்லையோ நீ தான் வேலை செஞ்சு நீயே போயிச்சுக்கணும். நான் 5 லட்சம் போடணுமா, 10 லட்சம் கடன் வாங்கணும், 1 லட்சம் 2 லட்சம் ரொட்டேஷன் வச்சுக்கணும், எல்லாத்தையும் வச்சுக்கினேன். நானே டிரைவர் வேலை பார்க்கணும், நானே பால் போடணும், நானே கலெக்ஷன் பண்ணிக்கணும், இதெல்லாம் பண்ணி நானே கடையை பார்த்துக்கணும். என் பொண்டாட்டி பிள்ளைங்க தான் பொண்டாட்டி பிள்ளைங்க வச்சு கடையை பார்த்துக்கணும். உங்க குடும்பத்தில் இருக்கிற 3 பேர் சேர்ந்து வேலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு 40,000 ரூபாயில இருந்து ஒரு 35,000 40,000 உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நிறுவனம் சொல்லுது. இது கரெக்டா தப்பா? உங்க பொண்டாட்டி 3 பேர் சேர்ந்து வேலை செஞ்சா 30,000 சொல்றீங்களா? ஆமா, அப்படி சொல்றாங்களா அவங்க? கம்பெனி சொல்லுது. எப்ப சொல்லுதுன்னா 400 லிட்டர் 500 லிட்டர் தான் ஓடுது. நான் சார் வரல சார், மொத்தமாவே ஒரு 1000 ரூபாய் வருது, ஒரு நாளைக்கு ஒரு 1000 ரூபாய், மொத்தமா 1000 ரூபாய் வருது சார். இதுல வந்து நான் வந்து இங்க லோக்கல் எல்லாத்துலயும் பால் நம்ம போட முடியாது. லோக்கல் ஹெல்ப்பருக்கு ஒரு ஆள் வைக்கிற ஒரு பையனை, அவனுக்கு ஒரு 10,000 சம்பளம் தரேன். சரிங்களா? நான் வந்து கடைக்கு வந்து காலைல இருந்து சாயங்காலம் வரைக்கும் நானே பார்க்க முடியாது. அதனால இன்பிட்வீன் காலைல 10 மணிக்கு வந்துட்டு 5 மணிக்கு போற மாதிரி ஒரு லேடியை போட்டோம்னா அவங்களுக்கு ஒரு 7,000 8,000 அது மாதிரி ஒரு சம்பளம். சரிங்களா? டிரைவருக்கு 15,000 சம்பளம். கிளீனர் ஒன்று வச்சிருந்தேன், ரொம்ப கம்மியா ஒரு 5,000 ரூபாய் கொடுத்துருந்தேன். இதெல்லாம் பார்த்தா ஒரு 30,000 40,000 வந்து சம்பளம் வரும். சம்பளம் கொடுக்கறதுக்கு எங்க உழைப்பு இல்லாம, நாங்க போட்ட காசு இல்லாம, இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாத இவ்வளோ பேருக்கு நான் சம்பளம் கொடுத்தா தான் ரன் பண்ண முடியும். அப்போ அவங்க கிட்ட போய் கம்பெனி கிட்ட கேட்குறேன், சார் என்ன சார் லாபமே வரல, கொஞ்சம் ஏற்றி கொடுக்கலாம்ல. எட்டேஜி மற்றதெல்லாம் 4 ரூபா கொடுது, நீங்க 2 ரூபா கட் பண்றீங்களா, கரண்ட் பில்லு அதுன்னு கட் பண்றீங்க. ஆனா இதுல இன்னொரு விஷயம் இருக்குது. ஐஸ்கிரீம் ப்ராடக்ட் வந்து வெளியில பண்ணா 18-15% பிரைவேட் கடை, பிரைவேட்டா ஒரு மளிகை சாமான் கடை, அதுல வந்து அருண் ஐஸ்கிரீம் வந்து அவங்க கொடுத்தாங்கன்னா அது வந்து 18-15% அவங்க கொடுப்பாங்க. சரி. ஆனா எங்களுக்கு சப்ளை பண்ணா 12%. 10,000 ரூபாய்க்கு வித்தா தான் 10,000 ரூபாய் வித்தா 1,200 ரூபாய். அது 2,000 3,000 கடையா இருந்தா நீங்க மாட்டினேன் 1000 ரூபாய் கொட்டினா 120 ரூபாய் கிடைக்கும். 120 ரூபாய் கேட்டா கரண்ட் பில்லுன்னு. நானா சொன்னேன், நீ பால்ல என் காசை எடுத்துக்கு கேட்கும் போது என்ன சொன்னேன், கரண்ட் பில் கட்டுறோம் வாடகை கட்டுறேன். நீ ஐஸ்கிரீம்ல மற்றவனுக்கு கொடுக்கட்டோட, நான் உன்னோட பிராண்டு, உன் பிராண்டை நான் டிஸ்கஸ் பண்றேன், உன் பிராண்டோட டீலரு. வெளியில இருக்கிற பிரைவேட் கடைக்கு கொடுத்தா 18%, எனக்கு கொடுத்தா எனக்கு 12%. அது எப்படி நியாயமாகும்? ஏன்னு கேட்டா அதுக்கும் இந்த கரண்ட் பில்லை கணக்கு காட்டுறாங்க. நீங்க அவங்க எது வேணா கேட்பாங்க, எதனா ஒன்று கேட்டா கரண்ட் பில் கட்டுறல வாடகை கட்டுறல, கரண்ட் பில் கட்டுற வாடகை கட்டுறல, இதே சொல்லுவாங்க. இதெல்லாத்தையும் நீ சொல்ற, ஆனா என் காசை ஏன் குறைச்ச? மற்ற எல்லாரும் பால் கம்பெனில கொடுக்கறதோட எந்த 2 ரூபா நீங்க கம்மியா தரேன்னு கேட்டா அதுக்கும் இதே தான் சொல்லுவாங்க. அப்போ என் காசை எடுத்து என்னையே வேலை வாங்கி என்னையே வந்து இது பண்றாங்க. முடிஞ்சா செய்யணும். இப்போ 400 லிட்டர் 500 லிட்டர் ஓடுது, மொத்தமா ஒரு நாளைக்கு ஒரு 1000 ரூபாய் வருதுன்னா மாசம் 30,000 ரூபாய் வருமா? 30,000 ரூபாய் கணக்கு. 30,000 ரூபாய் டிரைவருக்கு 15,000 போயிடும், கிளீனருக்கு 5,000 போயிடும், 20,000 போயிடுச்சா? 10,000 இருக்குது. 10,000 அந்த கடைக்கு வந்து வேலை செய்யுது அந்த பொண்ணு கொடுத்தனா முடிஞ்சு போச்சு. அப்போ மிச்சிக்கிற மெயின்டெனன்ஸ், போயிட்டு வர செலவு, பெட்ரோலு, வண்டி வந்து கலெக்ஷனுக்கு போகிறது வரது இதெல்லாம் இருக்குதுல்ல, அவங்க கொடுக்குறதுலாம் இருக்கட்டும், அவங்க டீசல் கொடுக்குறாங்க இது கொடுக்குறாங்க அதெல்லாம் இருக்கட்டும், அது இல்லாமல் அப்போ இந்த வேலைலாம் நாங்கள் யார் பார்க்கறது? நாங்கள் தான் பார்க்கணும். இதை போய் கேட்டால் சார் 700 லிட்டர் 800 லிட்டர் ஓடணும், நீங்கள் புஷ் பண்ணுங்க, நாங்கள் பண்ணிட்டு தாங்க வரோம். நஷ்டப்படுறதுக்கு தொழில் உள்ள வரல, லாபத்துக்கு தான் வந்துக்கிறோம். அப்போ நாங்கள் தேடுவோம், நாங்கள் போகிறோம், இல்லை கிடைக்கல, மார்க்கெட்டில் கிடைக்கலாம் என்ன பண்ண முடியாது, அந்த அளவுக்கு அவள் தான் ஓடுது. அப்போ வந்து நீங்கள் வந்து டிரைவரு அதெல்லாம் பிரச்சனை சார், நீங்களே ஓட்டணும். நீங்கள் உங்கள் ஃபேமிலி பிஸ்னஸ் சார் இது. ஆக்சுவலாக இது ஃபேமிலி, அவங்க சொல்கிறது என்னன்னா ஃபேமிலி. இது வந்து ஒரு குடும்ப தொழில். குடும்பத்தில் இருக்கிறவங்கெல்லாம் சேர்ந்து வேலை செய்யணும். நாங்கள் எல்லாம் வேலை செய்கிறோம், நாங்கள் இவ்வளோ காசு டெபாசிட் பண்ணிட்டு நான் ஏன் வேலை செய்யணும்? வேலை செய்ய ரெடி, நாங்கள் உழைப்பு போகிறோம் சரிங்க. காசை போட்டால் நான் முதலாளி. நான் கேட்க தோணுதான், நான் காசை போடுறேன், 10 லட்ச ரூபா கடன் வாங்குறேன். இப்போ ரோட்டில் போகிறோம், எல்லாரையும் கூப்பிட்டு நீங்கள் லோன் போட்டு வண்டி எடுத்துக்க போல 10 லட்சம் கொடுத்து யாராலும் எடுக்க முடியுமாங்க? கொடுத்துருவாங்க லோனு? கொடுக்க மாட்டான். அப்போ அதை எடுக்கணும். அப்போ அந்த வண்டி 10 லட்ச ரூபா கடன் வாங்குறோம், 5 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறோம். அப்போ நான் முதலாளி, நான் தொழிலாளி கிடையாது. நான் 50,000 1 லட்சம் போடல, 5 லட்சம் கெப்பாசிட்டி, 5 லட்ச ரூபா போடக்கூடிய கெப்பாசிட்டி இது, 10 லட்ச ரூபா கடன் வாங்குற ஒரு கெப்பாசிட்டி இது. நீ ஓடனாலும் ஒரு மாதம் 22,000 டியூ கட்டக்கூடிய கெப்பாசிட்டி இது. நான் முதலாளி, நீ கூப்பிடுறது யாரா? முதலாளியை கூப்பிட்ற, நீ தொழிலாளியை கூப்பிட்ற.
ஆரோக்கியம் யாரை கூப்பிடுது? முதலாளியை கூப்பிடுற. முதலாளியை கூப்பிட்டு நீ தொழிலாளி வேலையை அவனை செய்ய சொன்னா அவன் எப்படி செய்வான்? நீ கூப்பிடுற தொழிலாளியை கூப்பிடு. நீ சூப்பர் எக்ஸல் எடுத்துனாப்பா, உடஞ்சி போன டாடா ஏசி இருந்தாலும் எடுத்துனாப்பா, நீ 50,000 டெபாசிட் கட்டு, 1 லட்சம் டெபாசிட் கட்டுப்பா, பால் சப்ளை பண்றப்பா, நீ பக்காவா பண்ணிடணும்பா. இல்லப்பா நீ டாடா ஏசி வச்சுக்கோப்பா, ஒரு 1 லட்ச ரூபா வண்டி வச்சுக்கோ, கேபின் அடிச்சு வச்சுக்கோ, கூலிங் அதில் நிற்கிற மாதிரி பார்த்துக்கோ, பால்லாம் கெட்டு போகக்கூடாது, 1 லட்சம் டெபாசிட் நீ பண்ணுப்பான்னு சொல்லு. நீ சொல்லு, தொழிலாளி வரும். நீ கூப்பிடுறது முதலாளியை, நீ கூப்பிடுற முதலாளியை கூப்பிட்டு நீ அவனை போய் தொழிலாளி வேலை செய்யணும், எப்படி செய்வான் அவன்? அப்போ நாங்கள் தொழிலாளியை போட்டு தான் வேலை செஞ்சாகணும். நாங்கள் என்ன நினைக்கிறோன்னா, கம்பெனி பிராண்டு பெருசு, பெரிய நிறுவனம், அவன் எனக்கு கெப்பாசிட்டி காசு போட சொல்கிறான்னா அந்த அளவு எனக்கு வருமானம் வரப்போகுதுன்னு ஆசையில் போகும். எனக்கு இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறான் 10 லட்சம் இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறான்னா பெரிய பிராண்டு. அப்போ வந்து ப்ராடக்ட்லாம் நல்லா கொடுக்குறாங்க, நல்ல பிராண்டு, சூப்பராக இருக்குது. அப்போ வந்து அதே போல் டீலரையும் நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்னு நம்ம போகிறோம். பார்த்துக்க மாட்டாங்க. அதான் டீலரை வந்து வரும்போது தான் அவனை வந்து தொங்கி கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் நீ வாழணும்னா நீ உழைக்கணும். முட்டியும் போட்டு உழைக்கிறதுனா ஆரோக்கியம் இருப்பாங்க. இப்போ நான் தானே அவன் தொழிலாளி தான் கூப்பிட்றேன் அப்படின்னா, ஒரு 5,000 என்கிட்ட இருந்தால் நான் வேலை செய்கிறேன், நான் கிரவுண்ட் லெவலில் இறங்கி வேலை செய்யக்கூடிய ஆளுன்னு நீ நினச்சி கூப்பிடல, என்னை வந்து இன்வெஸ்டராக கூப்பிட்றேன். நான் இன்வெஸ்டராக வரேன், நான் அப்போ ஆள் போட்டு தான் வேலை செய்வேன். நீ வந்து அப்படி இல்லைன்னா நான் வர 5,000 தான் ரோட்டு கார்டில் சிக்கன் பக்கோடா போட்டு போயிடுச்சு போனேன், டெய்லி 500 பாக்கெட்டில் போட்டு 15,000 எடுத்துன்னு போய் நான் உழைக்க ரெடி. நான் உழைக்க ரெடியாக இருந்தால் சிக்கன் பக்கோடா போடுவேன், நான் வேற என்ன வேலைக்கு போயிடுவேன். புரியுதுங்களா? நீ இவ்வளோ பெரிய இன்வெஸ்ட் பண்ணுற டீலர்ஷிப்னு ஒரு பிராண்டு தர, ஒரு பிராண்டோட டீலர்ஷிப்பாக இருக்கிறது பெருமையாக நினச்சி உள்ள வரேன். அப்போ வந்து நீ இன்வெஸ்ட் பண்ண சொல்கிற, இப்போ இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண சொல்கிற, நீ என்னை பழக விடுவேன்னு நினச்சி வரேன். ஆனால் நீ நிர்ணயம் பண்ணுற, நீ 800 லிட்டரு ஓட்டினா தான் பழைப்ப, இல்லை நஷ்டப்பட்டு போயிடுவேன். அதை அவன் சொல்ல மாட்டாங்க, நான் சொல்கிறேன். தமிழ்நாட்டிலே ஒரு நிறுவனம் வந்து பால் விற்று இந்த அளவுக்கு, ஐஸ்கிரீம் விற்று இந்த அளவுக்கு ஒரு இடத்துல வந்து இருந்துருக்குது, நல்ல விஷயம். ஆனால் அவங்க எத்தனை பேரை வந்து வாழ வச்சுட்டு வந்துக்கிறாங்கன்னு தெரியும். வாழ வச்சுட்டு வந்தியா அழிச்சிட்டு வந்தியா? நீ இத்தனை பேரை அழிச்சிட்டு வந்ததுக்கு இவருக்கு என்னத்துக்கு பத்ம புஷ்பம் விருது? கவர்மெண்ட் சும்மா, சென்ட்ரல் கவர்மெண்ட் சும்மாவா நான் கொடுத்துருக்கோம். அவங்க அச்சீவ்மெண்ட் கொடுக்குறாங்க. கீழே நெருக்கப்பட்ட எத்தனை பேர் நஷ்டப்பட்டான்னு லிஸ்ட் எடுக்க சொல்லுங்க. ஆரோக்கியால நீங்க சொல்றாங்க, ஆரோக்கியால டீல் எத்தனையோ கம்பெனிஸ், கொக்கோ கோலாலேருந்து ஏகப்பட்ட கம்பெனி. எந்த டீலர்ஷிப்ல போனா 6 மாசத்துல 1 வருஷத்துல உடையாறக்கூடிய கம்பெனில லிஸ்ட் தமிழ்நாட்டில் லிஸ்ட் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன், முதல்ல அக்ஷன் தான் இருக்கும், ஆரோக்கிய நிறுவனம் தான் இருக்கும். அது என்ன பண்ணுவீங்க? அது யாரையும் எடுக்கல, சொல்லல, பாதிக்கப்பட்டோன்னு நான் சொல்றேன். என்ன தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவில் ஏற்ற விட வரணும் நினைக்கிறேன். நம்பர் 1 எத்தனை டீலர்ஷிப்பை கேன்சல் பண்ணி ஓடிக்கிறான். எப்படி டீலர்ஷிப்பில் வந்து டீலர்ஷிப்பை விட்டுட்டு ஐயோ தலைய காலம் தொண்டை காலம் நஷ்டமானாலும் பரவாயில்லன்னு ஓடிக்கிறான்னு லிஸ்ட் எடுத்தா அதில் மற்ற கம்பெனிலாம் வாழ வச்சிருப்போம். ஒருத்தன் எடுத்தானா 10 வருஷங்க ஆட்சிலாம் டீலர்ஷிப் எடுத்தாருங்க, நண்பர் ஆட்சி 10 வருஷமா செஞ்சுங்கிறாருங்க. ஏன் செய்யறாரு? அவருக்கு அது தேவையானது இருக்குது. அவர் நான் வேலை செஞ்சேன் பார்த்துக்கிறேன், அவர் வந்து ஆளை போட்டு டிரைவர் வைக்கிறாங்க. டிரைவரே வைக்காத எப்படிங்க ஒரு டீலர்ஷிப்பை மெயின்டைன் பண்ண முடியும்? எல்லாத்துக்கும் நாங்களா போக முடியும்? காசு கலெக்ஷன்லாம் பேங்க்ல போனோம், டிரான்சாக்ஷன் பண்ணோம், நாங்கள் வந்து டைமிங்கோட எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணணும். நாங்கள் வந்து ஆர்டர் போடணும், ஆர்டர் கணக்கு எடுக்கணும், நேற்று ஆர்டர் எவ்வளோ போகுது, இன்னைக்கு ஆர்டர் எவ்வளோ வந்துருக்குது, எவ்வளோ ஸ்டாக் கடையில் இருக்குது, இதெல்லாம் போக நாளைக்கு எவ்வளோ போடலாம், எவ்வளோ போட்டால் நிற்காத ஓடும், பால் கெட்டு போகக்கூடாது, கெட்டு போகிற பொருள், இதெல்லாம் யோசிக்கிறதுக்கு முதல்ல யோசிக்கணும். அப்போ இந்த விஷயத்த பண்ணக்கூடிய ஆள் நான் அந்த நேரத்தில் விட்டு நான் போய் டிரைவர் போட்டுன்னு வந்து அந்த வண்டியை கழுவி அந்த வண்டியை இறக்கி காலைல 3 மணிக்கு போயிட்டு வந்தால் அவங்களுக்கு எவ்வளோ வேலை செய்யுங்க? இப்போ நானே போகிறேன் முதலாளி, நாங்கள் 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணிட்டு தூக்கத்தை விட்டு 3 மணிக்கு போகிறோம், 3 மணி வரோம், சப்ளைலாம் பண்ணி முடிக்கிறோம், 10 மணி ஆகுது, எத்தனை ஸ்டாக் ஏற்றணும், எல்லாத்தையும் ஸ்டாக் மூட்டையாக நிற்கும். ஏன்னா மூட்டையாக அவங்களுக்கு சொல்லுவோம். கரெக்டாக அவன் இவ்வளோ பிராண்ட் இல்லை, கரெக்டாக தேவையான அளவுக்கு ஓட்டிட்டு முடிச்சு வைப்பான்னு சொல்ல மாட்டான். அதிகமாக வச்சாதான். ஏன்னா என்னன்னா ஒரு நாள் யாருன்னா ஒருத்தர் கேட்க வரோம், அந்த வியாபாரத்தை விடக்கூடாதுன்னு நீ சொல்லுவேன். ஆனால் அதை மெயின்டைன் பண்ணுறது யாரு? நாங்கள். இதில் ஃப்ரீசர் மெயின்டைனு, ஃப்ரீசரை வந்து சும்மா இல்லைங்க, ஃப்ரீசர்லாம் ஐஸ் ஃப்ரீசர்லாம் வந்து நீங்கள் 4 நாளுக்கு ஒரு தடவை ஃப்ரீசரை வந்து தட்டி அந்த ஐஸ்லாம் எடுக்கணும். 1 ஹவர் செலவாகும். அதெல்லாம் தட்டி எடுத்தாதான் அது நல்லா ஓடும், இல்லை வேணா வச்சிடும். இவங்க சொல்கிறாங்கல்ல, ஒரு ஃப்ரீசர் வந்து 50,000 ரூபாய் ஸ்டாண்டிங் ரிசி கூலர் கண்ணாடியோடு நிற்கும் பாருங்க, அதுதான் வாங்கணும். அவங்க சொல்கிற ப்ராடக்ட் தான் வாங்கணும். 50,000. அது வந்து அதிகபட்சமாக வெஸ்டர்ன் சம்திங் ஏதோ ஒரு கம்பெனியில் வாங்குறோம்னு வச்சுக்கோங்க. எந்த கம்பெனியில் வாங்கினாலும் ஒரு 2 இயர்ஸ் தான்.
டபுள் ஃப்ரீசர் பாலுக்கு வாங்குவோம் 2 வருஷம் தான். 2 வருஷத்தை தாண்டிச்சுன்னா அந்த மெக்கானிக் அந்த அக்ஷன்லேயே ஒரு மெக்கானிக் இருப்பான், அவன் சொல்லுவான் பெரிய விஷயம் 2 வருஷம் தாண்டினா எது 50,000. அப்போது 50,000 ஒரு கணக்கு என்கிட்ட ஒரு கணக்கு நான் எடுத்துன்னு வரேன். 50,000 வந்து கொடுத்து ஒரு ஃப்ரீசர் வாங்குறோம், 4 ஃப்ரீசர் 2 லட்ச ரூபா. அப்போ 2 லட்ச ரூபா ஃப்ரீசர் எடுக்கிறோம் 2 வருஷத்துக்கு. 24 மாதம் ஐயா ஒரு கால்குலேஷன் போடுங்க. ஒரு வருஷத்துல 12 மாசம், 2 வருஷத்துக்கு 24 மாசம். 24 மாசம் 2 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரீசருக்கு. 2 லட்ச ரூபா ஃப்ரீசருக்கு அதை முடிஞ்சிட போகுது. அப்போ ஒரு மாசத்துக்கு எனக்கு எவ்வளவு நஷ்டம், எவ்வளவு முதலீடு? ஃப்ரிட்ஜ் 2 லட்ச ரூபாய், 4 ஃப்ரிட்ஜ், ரிசி கூலர் ஒன்று, ஸ்டாண்டிங் ஒன்று, டபுள் ஃப்ரீசரு, ஒரு 550 லிட்டர்ல பால் வந்தால் ஷாக் ஆகிறதுக்கு, ஒரு தயிருக்கு ஒரு ஃப்ரீசரு, அதுக்கப்புறம் வந்து ஐஸ்கிரீம் ஃப்ரீசர். இதெல்லாம் நாங்கள் வாங்கின இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 2 லட்ச ரூபாய். நீங்கள் எந்த பிராண்ட் வேணா எடுத்துங்க, எந்த மெக்கானிக் வேணா கேட்டுங்க, 2 வருஷத்துக்கு மேலே அந்த ஃப்ரீசர் ஒர்க் ஆகாது. அதுக்கு மேலே கண்டிப்பாக செலவு வச்சு ஏதோ லக்கு இருக்கிறவனுக்கு ஏதோ ஒரு கொஞ்ச நாள் எதனா ஓடமே தவிர அது 2 வருஷம் கழிச்சு முடிஞ்சிடும். அப்போது ஒரு மாதத்துக்கு எங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டு 8,300 ரூபாய். சரிங்களா? வண்டி எடுக்கிறோம், மாதம் 21,000 டியூ கட்டுறோம். அந்த டியூ அவங்க தரேன், நாங்கள் தரல, அது எங்கள் கணக்கு தான். 21,000 டியூ, நீங்கள் சும்மா கணக்கு போடுங்க. 22,000 வண்டிக்கு டியூ. ஃப்ரீசர் கணக்கு பார்த்தா 8,000 சில்லற. 2 வருஷத்தோட எஃப்சி பண்ணியே ஆகணும். 50,000 ரூபா எஃப்சிக்கு. இன்சூரன்ஸு வருஷத்துக்கு அதோட 30,000 ரூபாய். வருஷத்துக்கு 30,000 ரூபாய்னா கம்பல்சரி 2,500 ரூபாய் கிட்ட ஒரு மாதத்துக்கு வருது. சரிங்களா? இது போல் ஏகப்பட்ட மெயின்டெனன்ஸ் செலவுக்குது. சாதாரணமாலாம் நடத்த முடியாது. இதுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அதிகம். ஒரு வண்டி எடுக்கிறோம், பெட்ரோல் 2 வீலர் எடுக்கிற கலெக்ஷன் அனுப்புகிறோம், காலைல சப்ளை பண்ணிட்டு வரோம், ஈவினிங் தான் கொடுப்போம். காலைல சப்ளை பண்ணிட்டு வர ஈவினிங் போகிற 200 ரூபா பெட்ரோல், ஒரு மாதத்துக்கு 6,000 ரூபா பெட்ரோல். இது போல் மெயின்டெனன்ஸு அதில் அதிகம். இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி இவ்வளோ மெயின்டெனன்ஸ் பண்ணி எங்களுக்கு லாபம் அதிகமாக நாங்கள் எதிர்பார்க்கலன்னா தவறு. வாழத்துக்கு தாங்க வரோம். நீ 800 லிட்டராக ஓடினா தான் வாழ்வே, இல்லைன்னா நீ வந்து நஷ்டப்பட்டு ஓடுருவேன்றது என்ன கம்பெனிங்க? அப்படி பண்ணக்கூடாதுல்ல. இப்போ எல்லாருமே கொடுக்குறான். ஹெரிட்டேஜில் நல்லா புரிஞ்சுக்கணும். ஹெரிட்டேஜில் போய் பாருங்கள். ஒரு ஹெரிட்டேஜ் திருமலா அவனெலாம் போய் பார்த்தோன்னா முக்கியமாக ஹெரிட்டேஜ் எடுத்துக்கலாம். எந்தெந்த ஏரியாவில் ஹெரிட்டேஜ் கம்பெனிக்காரன் வந்து டீலர்ஷிப் ஒருத்தன் எடுத்து போடுறானோ அவன் அப்பா முடிஞ்சு புள்ள வரைக்கும் பண்ணுறான். அது அண்ணன் உள்ளதுறான், ராஜுன்னு ஒருத்தன். அவன் அப்பா பண்ணார், அவன் பையன் பண்ணுறான். ஆரோக்கியாவில் அப்பா பண்ணி புள்ள பண்ணுறது ஒரு லிஸ்ட் எடுங்க. அக்ஷனில் ஆரோக்கியாவில் எடுங்க, ஹெரிட்டேஜில் போயிடுங்க. இப்போ நீ சும்மா தமிழ்நாட்டில் ஒரு கணக்கு எடுங்க. ஹெரிட்டேஜில் தலைமுறையாக எந்தெந்த கம்பெனி யார் அதிகமாக பண்ணுறான்னு பார்த்தா ஹெரிட்டேஜ் இருப்பான். ஏன்னா ஹெரிட்டேஜில் டிமாண்டு கிடையாது, டெபாசிட். ஒரே டெபாசிட்டுங்க 50,000 1 லட்சம் எவ்வளோ. அவங்க கடையான வந்து இறக்கிட்டோம். நீங்கள் எங்கே தேவையோ அங்கே வந்து இறக்கிடுவான். நீ வந்து கரெக்டாக சப்ளை பண்ணு. கெட்டுப்போன பாலை சப்ளை பண்ணுற கூடாது. நாங்கள் டீலர்ஷிப்பில் வரோம், எங்களுக்கு தெரியாதா? எங்களுக்கு தேவையான கேபின் வச்சு அது தேவையானதை வச்சு தான் நாங்கள் பண்ணுவோம். சரிங்களா? எல்லாத்தையும் ஓட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லாரையும் வந்து டிமாண்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நாங்கள் 1 லட்ச ரூபா கட்டி விட்டோன்னா அவங்க எடுத்து ஓட்டிக்கு போகிறாங்க, அவங்க சப்ளை பண்ண போகிறாங்க. நல்லா பிராண்டு ரீச் ஆகும். ஹெரிட்டேஜ்லாம் வாழலையா, திருமலா வாழலையா, ஜெஸ்ஸி வாழலையா, எல்லாருக்கிட்டையும் போனீங்கன்னா எல்லாரும் வந்து இஷ்டம் போல் பண்ணுவாங்க. இஷ்டம் போல் பண்ணால் நாங்கன்னா பால் எடுத்துகிட்டு வர பால் போட முடியும். பேக்கெட்டு தானேங்க. பேக்கெட் நீங்கள் பண்ணுற பேக்கெட்டு தான். லேட் ஆச்சோ வெயில் போட்டாவோ எதனா ஆச்சுன்னா அதை ரெஸ்பான்சிபிள் நான் தான். அந்த காசு நீ கூட தரப்போகிறது இல்லையா? நீ என்னத்துக்கு கஷ்டப்படுற? நீங்கள் எதுக்கு அந்த காசை எடுக்கிற? நீ காசை எடுக்காது, என்கிட்டே கொடுத்துரு. 1 லிட்டருக்கு 4 ரூபா கொடுக்குறான் மற்ற கம்பெனி, நீயும் கொடு. உங்கள் பிராண்டு ஓஹோ வா 4 பிடிச்சிக்கோ, 3 ரூபா 75 காசு கொடு, எங்ககிட்டே கொடுத்துரு. இப்போ கரெக்டாக கேபின் இருக்கணும், வெயில் போடாத மாதிரி வண்டியாக இருக்கணுமான்னு சொல்லு. அதுக்கேற்ற போல அவன் ஒரு வண்டியை வச்சு சப்ளை பண்ணிக்க போகிறான். இது ஒரு ஆரோக்கிய நிறுவனத்தை நம்பி ஏமாந்தவங்களில் இன்னொருத்தர். இது ஒரு காது வழி செய்தி தான். ஆனால் அந்த கம்பெனியில் யாரை வேலை செய்யும் போது அவங்க என்கிட்ட சொன்னாங்க, இது போல் நடந்தது உண்மை, இதுக்கு ஆதாரம் இல்லாதவர்களாம் அது உண்மை. ஒருத்தர் வந்து திருவள்ளூர் பக்கத்தில் அவர் வந்து ஒரு 20 சவரம் வந்து நகை வந்து அவங்க பொண்ணுக்காக சேர்த்து வைக்கிறாரு. கல்யாணத்துக்காக நல்லா கிராண்டாக பண்ணணும்னு ஆசை. அந்த நேரத்தில் வந்து ஒரு அப்ரோச் வருது, இது மாதிரி ஆரோக்கியாவில் வந்து உங்களுக்கு வந்து பக்கத்தில் டீலர்ஷிப் வருது, விடுங்க நல்லா சம்பாதிக்கலாம். என்னன்னா மேலே ப்ரெஷர், எக்ஸிக்யூட்டிவ்ஸ்லாம் வந்து ரொம்ப உங்களை கவர் பண்ணி கேன்வாஷ் பண்ணி வாங்குறது தான் இருப்பான். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். கேன்வாஷ் பண்ணி உங்களை எப்படின்னா உள்ள சேர்க்க தான் இருப்பான். ஏன்னா கடனை எவ்வளோ முடியுது மேலே இருக்கிறவங்க கேட்பான், ZSM RSM கேட்பான், என்ன முடியுது
அந்த ஏரியாவில் ஒரு ஆளை போடி, டக்குன்னு போடி, பிடிச்சி போடு அப்படின்னா பிடிச்சி போட்டால் அவனுக்கு நல்ல பேர். அவங்க பேர் எடுக்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தேடுவாங்க. அப்போ நிறைய சொல்லுவாங்க. அதனால நம்ம தான் உஷாராகணும். அப்போ அப்படி சொல்லும் போதோ சார் நல்லா லாபம் எடுக்கலாம் சார் சொன்னால் ஓகே சூப்பர், இது தராங்க, கரண்ட் பில் தராங்க. அவங்க நினைக்கிறேன் கரண்ட் பில் தராங்க, வாடகை தராங்க, ஓகே எல்லாமே அவன் கொடுத்துறான், டீசல் தந்துடுறான், எல்லாத்தையும் அவன் கொடுத்துறான்பா, எதுவும் இல்லை இப்போ உழைச்சா திட்டு வந்துடும் பொழுதுப்பான்னு நினச்சிக்குவான். ஆனால் உழைக்கிறது குறைஞ்சது 3 பேர் இருந்தால் தான் உழைக்க முடியும். 3 பேர் ஒருத்தர்லாம் உழைக்க முடியாது. 3 பேரும் வந்து 400 லிட்டருக்குள்ளே ஓடிச்சுன்னா குடும்பத்தில் இருக்கிற நம்ம சொந்த உழைப்பை போட்டால் தான் ஏதோ ஒரு சம்பளம் மாதிரி நம்மளுக்கு வரும். 8 லிட்டரு ஓடினா தான் நம்ம ஆளே போட முடியும். அது வரைக்கும் நம்ம தான் வேலை செய்யணும். இதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, அந்த பெரியவர் என்ன பண்ணுறாரு, சரி நம்மகிட்ட தான் நகை இருக்குது, பொண்ணு கல்யாணத்தை நல்லா பண்ணலாம், நல்ல டீலர்ஷிப், நல்ல நேம், அந்த நேமுக்காக பண்ணலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா நகையை வச்சு எவ்வளோ வச்சாலும் வச்சு ஒரு 5 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அவர் நடத்தும் போது தான் அவருக்கு வந்து இதெல்லாம் வந்து ட்ராபேக்லாம் தெரியுது, பிரச்சனை நிறைய வருது, ஒன்றும் பண்ண முடியல. அந்த நகையை கூட அவர் காசு கட்டி மூக்க முடியாத லாஸ்ட்டாக விட்டுட்டு இந்த டீலர்ஷிப்பை விட்டு போயிடுறாரு அவர். இது போல் தமிழ்நாட்டில் ஆரோக்கியா நிறுவனத்தில் டீலர்ஷிப் எடுத்தவங்க நிறைய பேர் 6 மாதம் இருப்பாங்க, 1 வருஷம் இருப்பாங்க. ஆரோக்கியாவோட பாயிண்ட் இருக்குது, பால் பாயிண்ட், அதெல்லாம் வந்து அதில் இருக்கிறவங்களாம் கேட்டாங்கன்னா ஓ 2 வருஷம் வந்துட்டியா, ஒரு டீலர்ஷிப் 2 வருஷம் இருந்தா அதிசயம். ஆரோக்கியால வந்து 2 வருஷம் டீலர்ஷிப் இருந்தா அதிசயம், ரொம்ப கஷ்டம். அதுவும் 400 லிட்டரு 500 லிட்டர்ல ஓட்டுல ஒருத்தர் தான் ரொம்ப பெரிய விஷயம். உங்க வாழ்க்கையே அர்ப்பணிச்சு நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணி உங்க குடும்பத்தோட வேலை செஞ்சு இதெல்லாம் பண்ணா உங்களுக்கு சம்பளம் மாதிரி ஒரு காசு வரும். ஆளுக்கு 10,000, குடும்பத்தில் 3 பேர் வேலை செஞ்சீங்கன்னா ஆளுக்கு 12,000 13,000 கணக்கு பண்ணி ஒரு 40,000 லாபம் வர மாதிரி இருக்கும். இதை தான் வந்து அந்த நிறுவனம் கொடுத்து டிமாண்ட் பண்ணி கொடுக்குது. இது வெளில இருந்து பார்க்கும்போது பெரிய நிறுவனம் நிறைய கரண்ட் பில்லு கட்டுது, அது கட்டுது. சும்மா கரண்ட் பில்லு கட்டுது, வாடகை கட்டுதுன்னா அது நம்மளோட காசு தான் எடுத்து கட்டுது. அத்த பிராண்ட்லாம் 4 ரூபா தரான், நீ 2 ரூபா பிடிக்கிற. அப்போ நீ நான் 500 லிட்டர் ஓட்டுறேன்னா அப்போ 500 லிட்டர் 1000 ரூபாய் நீ எடுத்துடுற, எனக்கு 1000 ரூபாய் தரேன். அந்த 1000 ரூபாயில நான் ஆள் போடக்கூடாதுன்ற. அந்த 1000 ரூபாய் நம்ம கிட்ட இருந்தா நம்ம ஆளை போட்டுட்டு அந்த கம்பெனியை இன்னும் மேலே நிறுத்தப்பாங்க. இப்போ ஒரு மரத்தை நடுறோம், நல்லா புரிஞ்சுக்கணும். இது வந்து யார் புரிஞ்சுக்கணும்னா ஆரோக்கியா ஓனர் இருக்கிறார் பாருங்க, அவரு இருக்கிறார்ல, அவரே இதை புரிஞ்சுக்கணும். ஒரு எத்தனை மரத்தை நட்டோன்றது முக்கியம் இல்லை, எத்தனை மரம் உயிரோட வாழ்ந்தது, எவ்வளவு உயர்ந்தது, எவ்வளவு மரம் கனி கந்தோ காய் காய்ச்சதோ வாழ்ந்ததோ அதுதான் ரெக்கார்டு. அந்த ரெக்கார்டு எத்தனை பண்ணி ஆரோக்கியா அதை பார்க்கணும்ல. நான் நட்டுனே தான் வந்தேன், நான் நட்டினே வரேன், பின்னாடி எல்லா மரம் ஊந்துனே வருது. அதெல்லாம் எங்க லாபம், அதுல எங்க ஒரு பெருமை, அதுல என்ன இருக்குது, அதை சாதிச்சுன்னா இருக்குது ஒண்ணுமே இல்லையா. மரம் நட்டுட்டு வந்தா 10 மரம் நட்டாலும் 100 வருஷம் வாழணும். அது போல ஒரு ஏஜென்சி ஓபன் பண்ணானா அது மேல இருக்கிற கம்பெனி வந்து அவன் குறைஞ்சி ஒரு 10 வருஷமோ 5 வருஷமோ அவன் நடத்தணும். அவன் நடத்த முடியாத ஓடுறானா அதுக்கு என்ன காரணம் தேடுங்க. அவன் ஏன் ஓடுறான்? வருமானம், இதுல வேலை அதிகம், பலு அதிகம், எல்லாமே அதிகம், வருமானம் கம்மி, விட்டு ஓடுறான். ஸ்மார்ட் ஒர்க், நீங்க மட்டும் ஸ்மார்ட், எல்லாத்தையும் ஸ்மார்ட் ஆகுறீங்க. ஆப்பில் ஒரு காலத்தில் ஃபோனில் சொல்லி நின்று நீங்கள் ஆப்பில் எடுத்துன்னு வந்துக்கிறீங்க. எல்லா வண்டியிலும் வந்து ஏசி கேபின் வச்சு கூலிங்காக வண்டி பால் எடுத்துன்னு போனான்னு நீங்கள் மட்டும் மாடர்ன் உள்ள போயினே இருக்கிறீங்களே. அப்போ டீலர்ஷிப் எடுக்கிறானே அவன் மட்டும் மாடர்னில் போகாது, அவன் மட்டும் தரையிலே இருக்கணுமா? அவனுக்கு வேணாவா? அவனுக்கு ஒரு ஸ்மார்ட் ஒர்க் வேணாவா? அவன் மட்டும் அவன் டிரைவர் வேலை பார்க்கணும், அவன் பொண்டாட்டி வந்து வேலை செய்யணும், அவன் புள்ள வந்து வேலை செய்யணும், இல்லை அவன் அப்பா யாருன்னா வந்து வேலை செய்யணும், குடும்பத்தில் இருக்கிற எல்லாம் வேலை செஞ்சு உங்களுக்கு வாய்ச்சி போடணும், நாங்களே டெபாசிட் பண்ணணும், நாங்களே கடன் வாங்கணும், எல்லாம் பண்ணி உங்களுக்கு எடுத்து வந்து போகிறதுக்கு நாங்கள் இருக்கணுமா? ஏங்க நான் உழைக்கிறவனா இருந்தால் நான் ரோட்டில் புடவை கடை வச்சுட்டு போகிறேன், 5000 கொடுத்து புடவை வச்சு 1000 ரூபா கூட சம்பாதிக்கலாம் ஒரு நாளைக்கு. கிளிக் ஆயிடுச்சுன்னா நீ சொன்னீங்கம்மா சில ஏரியாவில் ஓடாதாம்மா, நான் 5000 போட்டு சில ஏரியாவில் ட்ரை பண்ணுறேன், மிஸ் ஆயிடுச்சுன்னா வேற ஏரியாவில் போடுறேன், திடீர்னு ஒரு ஏரியாவில் 1000 ரூபாய் வரும் ஒரு நாளைக்கு, மாதம் 30,000 வரும். என்னோட ஒரே உழைப்பு, என்னோட ஒரே 5000, வெறும் 5000 ரூபாயில ஒரே ஆளோட உழைப்புல நான் 30,000 சம்பாதிக்க எப்படி? இது நான் 5 லட்சம் போட்டுட்டு நான் 10 லட்சம் வந்து கடன் வாங்கி வண்டியை எடுத்துட்டு என் பேர்ல கடன்காரன் ஆகி நான் என் புள்ள என் பொண்டாட்டி நாங்கள் எல்லாம் சேர்ந்து வேலை செஞ்சா எங்களுக்கு மொத்தமாக 30,000 40,000 நிற்கனா இதை வந்து இது எப்படிங்க? இதை நான் ஏற்றுக்கினா நான் முட்டாள். இதுதான் உனக்கு நிர்ணயம், நீ கம்பெனி பண்ணன்னு வச்சுக்க, இது ஒரு குற்ற செயல் மாதிரி. இதை வந்து மற்றவனை வந்து கெடுக்க வாழ வைக்கல.
நீ வாழ வைக்கலன்னா பரவாயில்ல, கெடுக்க கூடாதுல்ல. நீ கெடுத்துடுறிய. நான் எல்லாமே வேலை செஞ்சு நாங்க எல்லாம் கஷ்டப்பட்டு வந்து எல்லாத்தையும் பண்ணி டெபாசிட் பண்ணி கடன் வாங்கி எல்லாம் பண்ணா எங்களுக்கு இது நிக்கும்னா அதுக்கு எதுக்குங்க? அதுக்கு நான் வெளியே வேலைக்கு போடுவேன். வெளில 15,000 20,000 டிரைவர் வேலைக்கே தரேன். நான் ஒரே ஆள் போயிட்டு வரேன், பொன்னாட்டி சமைச்சு போடுவோம், வீட்லயே வாழ்ந்துடலாமே, நல்லபடியா இருந்துடலாம்ல. நாங்கள் 3 பேர் சேர்ந்து வேலை செஞ்சாதான் எங்களுக்கு அந்த காசு நிற்கும்னா அப்போ நான் உழைப்பாளி இல்லை, நான் முதலாளி இல்லை, நான் தொழிலாளி. அப்போ அந்த தொழிலாளியை எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண சொல்ல முடியுமோ அவ்வளோதான் பண்ணணும். ஆரோக்கியம் 50,000 1 லட்சம் டிபாசிட் பண்ண சொல்லுங்க, நீங்கள் வந்து கொடுங்க, குடும்பத்தோடு உழைக்கிறோம். நான் 5 லட்சம் டெபாசிட் பண்ணக்கூடியன்னா என்னோட தரம் வேற இல்லைங்க. நான் வந்து சூப்பர் எக்ஸில் தெரு போய் நான் போட்டு நான் போய் கடையே கலெக்ஷன் வாங்கிட்டு வர முடியுமாங்க? நீ அதுக்கு வேற ஆளை பார்க்கணும்னா உங்க டெபாசிட்டை மாற்றணும், உன்னோட மொத்தோட கேல்குலேஷனே மாற்றணும். உங்க சிஸ்டமே தப்பு. நீ மட்டும் எல்லாத்தையும் ஸ்மார்ட்டாக வச்சுக்கின்னு வரவங்க வந்து இன்வெஸ்டும் பண்ணணும், கடன் வாங்கணும், எல்லாமே பண்ணணும். ஆனால் அவங்க ஸ்மார்ட் ஆகக்கூடாது. ஸ்மார்ட்டாக உக்காந்த இடத்துல இருந்து டிரைவர் போயிட்டு வந்துட்டியா, எவ்வளோ போட்டியா, ரைட்டு, அப்போ அந்த கடையை பார்த்துட்டு கரெக்டாக இருக்கணும், கணக்கு அப்படின்னு நான் பார்க்கக்கூடாதா? நீ மட்டும் எதாவது ஸ்மார்ட் ஆகிடுவேன், நான் 3 மணிக்கு அந்த டிரைவர் வேலையை பார்க்கணும், கலெக்ஷன் வேலையை பார்க்கணும், பால் சப்ளையை பார்க்கணும், இது இல்லாமல் கடையில் வேலை பார்க்கணும், கடையை துடைக்கணும், கடையை கூட்டணும், பெருக்கணும், இந்த எல்லா வேலையும் நாங்கள் பண்ணணும். அதுக்கு ஏற்ற போல முதலாளியை கூப்பிடாதீங்க. உங்களோட சிஸ்டம் இதானே, உங்களை நான் குறை சொல்ல வரல, உங்கள் சிஸ்டம் இதானே. நீ தொழிலாளியை கூப்பிடு. தொழிலாளியை கூப்பிடணும்னா அது எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண முடியுமோ அந்த 1 லட்ச ரூபா உள்ள இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சு அவனை கூப்பிடு. நீ வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை அதிகமாக கொடுக்கணும், நாங்களே வந்து வேலை செய்யணுமா? நாங்கள் துட்டை போட்டு நாங்கள் வந்து வேலை செய்யறதுக்கா? இதெல்லாம் நியாயமா? இதெல்லாம் வந்து நிறைய பேர் தெரியாம அறியாம தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் வந்து நிறைய பேர் அறியாம தெரியாம திருப்பி வந்து ஆரோக்கியால வந்து அந்த பிராண்டு நல்ல குட் பிராண்ட், இப்பயும் சொல்றேன், நல்ல குட் பிராண்ட், ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிராண்ட், ஆடு கொடுப்பாங்க, செலவு பண்ணுவாங்க, ஆடுக்கு செலவு பண்ணுவாங்க, ஆஃபருக்கு செலவு பண்ணுவாங்க, ஒரு பால் பாக்கெட் வாங்கினா 10 ரூபா தயிர் பாக்கெட் சொல்லுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஆனா டீலர்ஷிப் கொடுக்க மனசு அதாங்க. ஐஸ்கிரீம் சொல்றேனே 1000 ரூபாய் ஏங்க, எல்லா ஐஸ்கிரீம் கடையும் 10,000 ரூபாய் ஓடுறமா கவுண்டரு, 10,000 ரூபாய் ஓடுமாங்க. 2,000 ஓடுற கடை இருக்கும், 3,000 ஓடுற கடை. அவனுக்கும் லாபம் வரணும்ல. இவங்களுக்கு என்னன்னா அதிகமாக கொடுத்துட்டா இவன் வந்து ஒரு 5,000 ரூபாய் ஓட்டுனா இவன் தேவைக்கு இருக்கும். இப்போ ஒரு 15 வெளியாள் மாதிரியே 15% 18% ஐஸ்கிரீம் காசு கொடுத்தா ஒரு 5,000 4,000 3,000 ஓட்டினாலே அவனுக்கு தேவையான ஒரு 400 ரூபா 500 ரூபா வந்துடும். இவன் திடீர்னு அந்த கவுண்டர் 10,000 ஓடிச்சுன்னா ஐஸ்கிரீம்ல மட்டுமே அவனுக்கு 1000 ரூபாய் லாபம் வந்துருமே. இவங்களுக்கு வந்து ஒரு பொறாம புத்தி மாதிரி. அவனுக்கு அவ்வளோ வரக்கூடாது, பாலில் வேற தனியாக வந்துருமே. அப்போ அவன் பெரிய ஆள் ஆகிடுவானா? ஆகக்கூடாது. அப்போ என்ன பண்ணா, அப்போ வந்து எல்லாத்தையும் கம்மி பண்ணி வைக்கணும். நீ கம்மி பண்ணி வச்சா அதில் என்ன பெனிஃபிட்னா, நீ 1000 அதாவது 10,000 ஓடினாதான் ஐஸ்கிரீம் 10,000க்கு ஓடினாதான் நீ லாபம். பாலில் 800 லிட்டர் ஓடினாதான் உனக்கு லாபம். அந்த உச்சி வரம்பு மார்க்கெட்ல 800 லிட்டர் பால் ஓடுறதுன்னா சின்ன விஷயம் இல்லைங்க. நீங்க கேக்குறீங்களா என்னங்க தப்புன்னு கேக்குறீங்களா? நீ வந்து நார்மல் பேஸ்ல வச்சாலே ஒருத்தன் வாழ்ந்தணும். ஒரு டீலர்ஷிப் கொடுக்குற அவன் வந்து ஒரு 400-500 லிட்டர் ஓட்டினாலே அவன் வாழணும்லங்க. சாப்பிடணும், தூங்கணும், வாடகை கட்டணும், பொன்னாட்டி பிள்ளைய படிக்க வைக்கணும். அந்த நிர்ணயிக்கு ஏற்ற போல இருக்கணும் அந்த அவங்க கொடுக்குற லாபம். இவங்க பால் 800 லிட்டர் ஓடினாதான் உங்களுக்கு லாபம். ஐஸ்கிரீமில் வந்து குறைஞ்சது வந்து 5,000 ஓடினாதான் உங்களுக்கு லாபம், இல்லை 10,000 ஓடினாதான் உங்களுக்கு பெரிய லாபத்தை நீ பார்க்க முடியும். அப்போது நான் என்ன கேட்குறேன்னா, எல்லாரும் எல்லா இடத்துலையும் அச்சீவ் பண்ண முடியாது. அப்போது 2,000 3,000 இப்போ நானே ஒரு கடையை தேடி நான் மார்க்கெட்டில் வச்சுக்கிறேன்னா அது என்னோட தப்பு. நானே ஒரு டீலர்ஷிப் எடுத்துக்கினேன், நானே ஒரு கடையை எடுத்துக்கிறேன், ஒரு கடையை எடுத்து நான் உழைக்கிறேன், அந்த மார்க்கெட்டை ஓடலைன்னா பரவாயில்ல. நான் உங்கள் பிராண்டை நம்பி வரேன், நீ இன்வெஸ்ட் பண்ண சொல்ல காசெல்லாம் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். அப்போ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற போல என்னோட பாதுகாப்பையும் நீ தான் அங்கே நிர்ணயிக்கணும். நீ உன்னோட லாபத்தை மட்டும் நிர்ணயிக்கிற, என்னோட பாதுகாப்பை நிர்ணயிக்கணும்ல. நான் 5 லட்சம் போட்டு வரேங்க உன்னை நம்பி, என்னோட பாதுகாப்பு யார் நிர்ணயிக்கணும்? அந்த பிராண்ட் நிர்ணயிக்கணும். அது நிர்ணயிக்கல, அதோட லாபத்தை மட்டும் நிர்ணயிக்குது. நான் 800 லிட்டர் ஓட்டணும் ஐஸ்கிரீம், நான் 5,000 ரூபாய் கவுண்டர்ல ஓட்டினா நான் வாழ்வேன், நல்லா காசு வரும். இல்லைன்னா நான் அழிஞ்சிருவேன், நான் போட்ட காசை விட்டு ஓடிடுவேன். இது என்னங்க சிஸ்டம்? நான் 2,000 ரூபாய் ஐஸ்கிரீம் ஓட்டுறேன்பா, 400 லிட்டர் பால் ஓட்டுறேன், நான் வாழணும். இது என்னன்னா இப்போ 400 லிட்டரு 4 லிட்டரு பால் ஓட்டுறோம்,
ஒரு 2000 ஐஸ்கிரீம் ஓட்டுறோம் கவுண்டரில் ஒரு இன்னொரு 1000 ரூபாய் வந்து பால்லாம் ஓட்டுறோம், 3000 ஓட்டுறோம்னா எனக்கு வந்து ஒரு நான் டிரைவர் வைக்கிறேன், நான் வந்து கடைக்கு ஒரு ஆள் வைக்கிறேன், கலெக்ஷனுக்கு போயிட்டு வர ஒரு பையன் வைக்கிறேன்னா இதெல்லாம் சம்பளம் கொடுத்து போக எனக்கு ஒரு 10,000 கிடைச்சா போதும். இல்லைப்பா எனக்கு 10,000 பத்தாது, எனக்கு 40,000 வேணும்னா நான் அவங்க எல்லாரையும் நிறுத்திட்டு என் குடும்பத்தோட நான் வேலை செஞ்சுக்கிறேன். நான் எல்லாரையும் நிறுத்திடுறேன். இவ்வளோதான் ஓடுது, 4 லிட்டர் பால் ஓடுது, இவ்வளோதான் லாபம் வருதுன்னா நான் எல்லாரையும் நிறுத்திட்டு நான் குடும்பத்தோட இருக்கேன். இல்லைப்பா எனக்கு என் குடும்பம்லாம் வந்து வேலை செய்ய முடியாதுப்பா, அவங்க வேலை செய்யணும் அவசியம் இல்லைப்பான்னா எனக்கு 10,000 லாபம். அதை நான் தான் டிசைட் பண்ணணும். எனக்கு 10,000 லாபம் வேணுமா 40,000 லாபம் வேணும் நான் தான் டிசைட் பண்ணணும். ஆனால் இவங்க சொல்றது என்னன்னா, நீ வந்து ஆள் வச்சு பார்த்தனா உன்னால வந்து 5 பைசா எடுக்க முடியாது. ஒரு டிரைவர் போட்டு ஒரு கடைக்கு ஆளை போட்டு ஒரு கலெக்ஷன் பையனோ அந்த சப்ளை பையனோ போட்டு சம்பளம் கொடுத்தனா 400 லிட்டரு பாலும் ஒரு 2000 ரூபாய் ஐஸ்கிரீமும் ஒரு 1000 ரூபாய் பாலம் கவுண்டரில் ஓட்டுச்சுன்னா நீ வந்து நீ இவங்களுக்கெல்லாம் கொடுத்துருன்னா உனக்கு காசு நிற்காது. அது எதுக்கு முதலாளியை கூப்பிடுறேன்? இன்வெஸ்டர், பெரிய இன்வெஸ்டர் ஏன் கூப்பிட்றேன்? 5 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். அவ்வளோ பெரிய ஆளை ஏன் கூப்பிட்றேன்? நீ சின்ன சின்ன தொழிலாளியை கூப்பிட்டுக்கோ. அப்போ நீ டெபாசிட் கம்மி பண்ணு, 50,000 1 லட்ச ரூபா டெபாசிட் வச்சு பண்ணி. இல்லை நான் அந்த 40,000 ரூபாய் எனக்கு வேணும்னா நான் எல்லாரையும் நிறுத்திட்டு நான் ஓட்டிப்பேன். புரியுது நான் சொல்றது? நான் சொல்ற பேச புரியுதுங்களா? எல்லாரும் நிறுத்திட்டு ஓட்டிப்பேன். இல்லைங்க எனக்கு வேணாங்க, நான் ஒரு வெள்ளை சட்டை போட்டுக்கின்னு நான் ஒரு முதலாளிங்க காசு போட்டு வந்துட்டேன், பரவாயில்ல எல்லாம் போய் எனக்கு 10,000 இல்லை பரவாயில்லைங்க, ஒரு 3 பேர் பழகிட்டோம், எனக்கு 10,000 கச்சா போதும்னு நினைக்கிறேன்ல, அதுக்கும் தகுதியா இருக்கணும் ஆரோக்கியம். புரியுதுங்களா? அந்த இடத்துல எனக்கு 10,000 கச்சா போதும், 3 பேர் சம்பளம் வாங்குறான், அவன் பழச்சா போதும்ன்ட்டு நான் கடை நடத்துவேன். அந்த லாபம் வந்தா போதும், அதுக்கு நான் லாபம் வரணும் இல்லைங்க, அதை நிர்ணயம் கம்பல்சரி. இந்த வேலையில வந்து 3-4 பேர் வேலை செஞ்சாதான் அந்த கடையை நடத்த முடியும், டீலர்ஷிப் நடத்த முடியும். அந்த 4 ஆளும் வந்து என் குடும்பத்து ஆளா இல்லை வெளி ஆளான்றது நான் டிசைட் பண்ணிக்கிறேன். ஆனா அதுக்கான லாபம் இருக்கணும்ல. ஒரு டிரைவருக்கு சம்பளம் போற அளவுக்கு, ஒரு கடையில வேலை செய்யறவங்களுக்கு, ஒரு சப்ளை பாய்க்கு, இவங்க 3 பேருக்கும் போய் முதலாளிக்கு நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணதுக்கு ஒரு 10,000 ரூபாய் கிடைச்சா போதும். இப்படி வர அளவுக்கு ஒரு நிர்ணயம் பண்ணி ஒரு தொகையை பண்ணுங்க. அவங்க பண்ற தொகை இதுக்கும் கம்மியாகுது. கேட்டா நீ ஆளை வச்சு உங்க குடும்பத்திலே வச்சு வேலை வச்சா நிற்கோன்றாங்க. நாங்கள் வெளில வேலைக்கு போனா கூட தான் நிற்கோம். நாங்கள் டெபாசிட் பண்ணிட்டு கடன் வாங்கிட்டு எல்லாம் பண்ணிட்டு வந்து நாங்கள் ஏன் இங்கே வந்து கஷ்டப்பட்டு நாங்கள் ஏன் காசு வாங்க? என் புள்ள 10,000, நான் 15,000, என் பொன்னாட்டி 10,000னா கூட நாங்கள் 35,000 நான் சம்பளம் வாங்கி, நோ இன்வெஸ்ட்மெண்ட், நோ ப்ரெஷர், நோ டென்ஷன், நாங்கள் வாங்கிடுவோமே. அப்போ நீ கம்பெனி என்ன பண்ணணும்னா இந்த நிர்ணயம் பண்ணணும். புரியுதுங்களா? அது எனக்கு 10,000 கிடைக்கணுமா இல்லை 40,000 கிடைக்கணுமான்னு நான் டிசைட் பண்ணிக்கிறேன். எனக்கு மொத்தமாக 40,000 வேணுங்க, என் குடும்பத்தில் வேலை செஞ்சு நான் போய்ச்சிக்கிறேங்க, அது என்னோட டிசிஷன். இல்லைங்க நான் அப்படிலாம் வேலை செய்ய முடியாது, நான் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக வந்தேன், பரவாயில்ல 3 பேர் சம்பளம் வாங்குறான், எனக்கு 10,000 இருந்தால் பரவாயில்லைங்க. அதுக்கு ஒரு வர்ற மாதிரி பண்ணி ஒரு கமிஷனை பேஸ் பண்ணால் ஆரோக்கியம் நல்லா இருக்கும், இன்னும் வாழும். ஆரோக்கியம் வந்து நல்ல நிறுவனம், அந்த நிறுவனம் வந்து மேலே மேலே வளருது தான். ஆனால் டீலர்ஷிப் யாரும் வளரல. நிறைய பேரோட அழிவில் தான் அது வளருதுன்னு நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன். நிறைய பேரோட அழிவு, நிறைய பேரை நசிக்கிட்டு நிறைய பேர் நஷ்டப்பட வச்சு தான் இவ்வளோ பெரிய இடத்துக்கு அது வந்துருக்குதுன்னு நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன். புரியுதுங்களா? இது வந்து நீங்கள் போனீங்கன்னா எல்லா டீலர்ஷிப்ல இருந்து எல்லாமே கதறுவாங்க, அந்த அளவுக்கு எல்லாருமே வந்து கஷ்டப்படுறாங்க. அப்போ அதுக்கான வரமுறையை இது பண்ணா அது வந்து ஆரோக்கியம் நல்லது, தமிழ்நாட்டு மக்களுக்கும் நல்லது. நீங்க வாங்க பர்ஃப்யூம்ஸ் வாங்க, நீங்க இன்னும் கோடி கோடியா சம்பாதிங்க, வேர்ல்ட்லேயே நம்பர் 1 ப்ராடக்டா மாறுங்க. நீங்க எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் நீங்க வாழ்றீங்களா இந்த தமிழ்நாடுன்னு சொல்றீங்களா, அந்த தமிழ்நாட்டோட மக்கள் ஒருத்தன் தானே டீலர்ஷிப் எடுக்கிறான். அவனும் நஷ்டம் ஆகக்கூடாது, உன் பிராண்டை நம்பி தானே வரான், அவன் நஷ்டம் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறதையும் அதை கணக்கு பண்றதுலயும் ஒரு கவனம் தேவை ஆரோக்கியாக்குன்னு தான் நான் சொல்ல வரேன். இதை வந்து அந்த நிறுவனம் வந்து புரிஞ்சுக்கணும், மக்கள் ரொம்ப தெளிவா இருக்கணும். நிச்சயமா ஆரோக்கியா டீலர்ஷிப்ல போனா அதோட டிராபேக்ஸ் தெரியாம டெபாசிட் கட்டி உள்ள இறங்காதீங்க. ஒண்ணு ஓரலா சொல்றது எதையுமே எடுத்தாதீங்க. அது வந்து யாரு சொன்னாலும் சரி, யாரும் அந்த கம்பெனி ஓனரே சொன்னாலும் அவரை நம்பாதீங்க. ஏன்னா அவங்க வந்து மாத்திக்கினே இருப்பாங்க ப்ரொசீஜர். நீங்க டெபாசிட் பண்ணி உள்ள போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க லாக், அதுக்கப்புறம் நீங்க வெளில வர முடியாது. அதனால மற்ற கம்பெனி மற்ற பிராண்ட் மாதிரி கிடையாது, இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா மாட்டிப்பீங்க. அதனால என்னன்னு தெரிஞ்சு நான் பண்ண வேணான்னு சொல்லல, தெரிஞ்சு உங்களால முடியுமா பண்ணுங்க. நாங்கள் ஒரு 5 லட்சம் போடுறோங்க, என் குடும்பத்தில் 3 பேர் இருக்கிறாங்க, என் பொண்டாட்டி சொம்மாதாங்குது, என் புள்ள சொம்மாதாங்கிறான், நாங்கிறேன் இல்லை எங்கள் அப்பாங்கிறான், 3 பேர் சேர்ந்து நாங்கள் உழைச்சி எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க, எவ்வளோ உழைப்போனா போடுவோம், நான் 5 லட்சம் போடுறேன் ரெடிங்க அப்படின்னா ஆரோக்கியால இறங்குங்க. இல்லைங்க நான் சும்மா இன்வெஸ்ட் தான் பண்ணலான்னு வரேங்க,
சும்மா நான் வந்து காசை போட்டுட்டு ஏன்னா டிரைவர் வச்சு ஆளை பார்க்குறேன்னு ஒருபோதும் யாரும் போயிடவே போயிடாது. 5 லட்சம் போட்டு குடும்பத்தில் 3 பேர் வேலை செய்ய ரெடியாக இருந்தால் போங்க, இல்லைன்னா போகாதீங்க. இதுதான் மக்களுக்கு சொல்ல வேண்டியது. நீங்களாம் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருங்க. எனக்கு தெரிஞ்சது நான் நஷ்டப்பட்டது இன்னொரு நஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் இருக்கிற ஒருத்தரும் வந்து என்னோட மக்களாக நினைக்கிறேன். நம்ம நஷ்டப்பட்டால் நம்மளுக்கு வலிக்குது இல்லை, அது போல் அவங்க தான் வலிக்கும்னு நினைக்கிறேன். கம்பெனி அந்த ஆரோக்கிய கம்பெனி அந்த மாதிரி நினைக்கிறது இல்லை. அவங்களால வந்து மேலே எடுத்துன்னு போய் சேர்க்கவே முடியாது ஒரு கோரிக்கையை. நாங்கள் இங்கேருந்து டீலர்ஷிப்பில் ஒரு கோரிக்கை வைக்கிறோன்னா அந்த கோரிக்கை வந்து எக்ஸிக்யூட்டிவ்லேருந்து மேனேஜர்கிட்ட போய், மேனேஜர்லேருந்து ஆர்எஸ்எம் போய், ஆர்எஸ்எம் ZSM போய் அதிகபட்சம் நிறுத்தமே தவிர ZSM மேலே எதுவுமே போகாது. இது வந்து முக்கியமான விஷயம். ZSM மேலே யாராவது ப்ரெஷர் பண்ணி எதனா விஷயம் பண்ணணும்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, இதுக்கு அவங்க ஆள் போட்டு வச்சுக்கிறேன், உங்களுக்கு சம்பளம் போட்டு இத்தனை பேர் எதுக்கு வச்சுக்கிறேன், இந்த விஷயம்லாம் எங்கிட்ட வரக்கூடாது, நீங்களே ஹேண்டில் பண்ணி அவங்களை எப்படின்னா சமாளிச்சுக்குங்கன்னு சொல்லி தான் மேலே இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வரணும். இதெல்லாம் வந்து உள்ளே இருந்து வந்த மெசேஜ். அதனால அங்கே மேலே இருக்கிறவங்க வந்து இப்படி தான் சொல்லுவாங்க, உங்கள் கோரிக்கையை எடுத்து செய்யக்கூடிய நிறுவனம் இல்லை. உங்கள் கோரிக்கை நீங்கள் ஒன்று சொல்கிறீங்கன்னா அந்த கோரிக்கை எடுத்து சரி பண்ணணும்ப்பா, பாவம்பா அவங்க கஷ்டப்படுறாங்கப்பா நினைக்காது. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, என்கிட்ட இந்த கோரிக்கை எடுத்துன்னு வராத, உங்களுக்கு அதுதான் சம்பளம் கொடுத்து வச்சுக்கிறேன், நீங்களே அதை வந்து போய் சொல்லுவீங்களோ இல்லை என்ன பண்ணுவீங்களோ இல்லை ப்ரெஷர் பண்ணுவீங்களோ எப்படி பண்ணுவீங்களோ அதை சார்ட் அவுட் பண்ணுறேங்க, என்கிட்ட வரக்கூடாதுன்னு சொல்லி முடிக்கக்கூடிய ஒரு அந்த அந்த சிஸ்டம் வந்து அப்படி தான் இருக்குது. அதனால நீங்கள் வந்து எக்கத்தப்பா யாரும் போய் மாட்டக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நல்லபடியாக வாழுங்க, நல்ல விஷயமா யோசித்து முடிவெடுங்க. நன்றி.